அல்லாஹ் நமக்கு குமலுடைய பார்வை எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், துனியாவை அல்லாஹ் அள்ளி கொடுத்துருவான். நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். அன்பர்களே, நம்ம கவனிக்கணும். எஜமா சர்க்கார் சொல்லுவாங்க, தாதா சர்க்கார் நூரி நாயம் சொல்லுவாங்களாம். இந்த செய்திகளை சில செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். தாதா சர்க்கார் நூரி நாயம் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் பாருங்க, உங்களுக்கு முன்னால ஃபைஜி ஷாவுடைய வாழ்க்கை முன்னுதாரணமா இருக்குது. யார்? எஜமா நூரி நாயகம் தான் முரீதுகள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க, இப்படி ஆயிரணும் ஒரு ஷேக்குக்கு முரிதா நம்ம என்னவாயிரணும் எஜமா சொல்லி காட்டுறான். பாருங்க, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இர்ஃபான் கிடைக்கிறதுக்கு முன்னால ஃபைஜி ஷாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எஜமானுக்கு அன்னைக்கு வேலை சாப்பிடுறதுக்கு கூட காசு கிடையாது. இதுதான் அந்த ஹால். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இர்ஃபான் கிடைச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் இலாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபைஜினா எப்படி ஆயிட்டாங்க? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அல்லாஹ் இலாவா இருக்கிறான்ல, அல்லாஹ் நம்ம தேவையை பூர்த்தி செய்வான்ல, இந்த ஈமான எல்லாத்துக்கும் சொல்லணும்னு சொல்லி சர்க்கார் அலைய ஆரம்பிச்சுட்டாங்க. உலகம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் அப்புறம் எப்படி தெரியுங்களா கொடுக்க ஆரம்பிச்சா? கணக்கே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் இவர்கள் இதை பாக்குறதே கிடையாது. சர்க்கார் சொன்னாங்க, எனக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு கொடுக்குறான் தெரியுமாமா? உங்களுக்கு ஈமான் வரதான். என்னை பார்த்து சிலர் கேட்டாங்க, என்ன ஹஸ்ரத், வெறும் அல்லாஹ் அல்லாஹ்னா வாழ்க்கையை ஓட்டிட முடியுமா? நம்மளும் 4 பேரை ஏமாத்தினா தானே முன்னேற முடியும். நாங்க அஸ்தோஃபிருல்லாஹ். சர்க்கார் சொன்னாங்க, நீங்க எல்லாம் பாருங்க, ஃபைஜி ஷாவை பாருங்க, அவர் அல்லாஹ் இலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்கிறத பார்க்கணும்னு சொல்லிதாம அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன தேவை இருக்குது மோலா? உமையத்தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து விட்டாரோ, அல்லாஹ்வினுடைய தேவையை பூர்த்தி செய்வாங்கிற ஈமான்ல வந்துட்டாரோ, அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவனா ஆயிட்டான்டாங்க. அல்லாஹ் கேட்கிறான், அலைஸல்லாஹு பி காஃபி அப்தா. என்ன என் அடியானுக்கு நான் போதுமானவனா இல்லையா? நான் கூட இருக்கிறேங்கிற உணர்வு வந்ததுக்கு அப்புறமும் துனியாவை தேடுறானே, துனியால பெருசா ஆகல, துனியால பதவி கிடைக்கலையே, துனியால பணக்காசு பெருகலேன்னு கவலைப்படுறானே, ஏன் என் அடியானுக்கு நான் கூட இருக்கிறேன்னு அது போதாதாங்கிற அல்லாஹ். அல்லாவை இலாவாக்கி வாழ்ந்துக்கணும். இந்த துனியாவை அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டானா, இந்த துனியாவை நம்ம தேடுற வரைக்கும் இந்த துனியாவை நம்மளை விட்டு அல்லாஹ் விரண்டு ஓட சொல்லிட்டாங்க. என் அடியார்கள் என்னைக்கு என்ன தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க காலுக்கு நீ செருப்பா போயிடுன்ட்டானா அல்லாஹ். சூஃபியாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும், ராவுத்தரப்பா எஜமானுடைய தவக்கல்ல பார்க்கணும். அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஈமான பாருங்க. அவங்க இந்த ஊர்ல பிறக்கல, அவங்க எஜமா எங்குலேண்டோ வந்திருக்கிறாங்க. என்ன தவக்கல் இருக்கும்? நம்ம இன்னைக்கு மனைவி மக்களை விட்டுட்டு நம்மளால எங்கேயே போக முடியல, பக்கத்து ஊருக்கே போக முடியல நமக்கு. ஆனா அந்த காலத்துல அந்த எஜமான்கள் கடல் தாண்டி காடுகளை தாண்டி எஜமான்கள் வந்திருக்கிறாங்கன்னா என்ன தவக்கல் இருந்திருக்கும்? அவர்கள் வந்தாங்க, அல்லாஹ் அவர்களை வாழ வச்சு காக்கணும். உலகத்துடைய அரசர்களா அல்லாஹ் வாழ வச்சிருக்கிறான். லால்பேட்டை ஷெரீஃப்ல நம்மளுடைய எஜமா ஷேഖராய், அவங்களுடைய அசல் ஊரு திருப்பந்துருத்தி, தஞ்சாவூர் திருப்பந்துருத்தி. அவங்க அந்த லால்பேட்டைக்கு வரும்போது சர்க்கார்ட்ட ஒன்றும் கிடையாது, வெறும் தகர பெட்டி, ட்ரங்க் பெட்டி தான் அவங்களுக்கு கையில எடுத்துட்டு வந்தது. அது துணி வைக்க எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா உள்ளத்துல அல்லாஹ் இலாங்கிற ஈமான் இருந்துச்சு. அல்லாஹ் இலாங்கிற ஈமான் கொண்ட சர்க்கார் சொன்னாங்க, அவனை மறந்து வாழ்றவர்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கு கொடுக்கும் போது, ஒன்ன விட்டா எனக்கு வேற இலா இல்ல அல்லான்னு சொல்ல, ஒன்ன அல்லாஹ் பட்னியாவா போட்டுருவான், ஒன்ன அல்லாஹ் கை விட்டுருவானாமா அப்படின்னாங்க. அவர்கள் அல்லாஹுவை இலாவாக்கி வந்ததின் காரணத்தினால இன்னைக்கு லால்மா நகருடைய அரசனா அல்லாஹ் வாழ வைக்கிறான். அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகள் அல்லாஹ் எங்களையும் அவர்களுடைய பிச்சையில அவர்களுடைய ஆன்மீக பிள்ளையான உங்களையும் அல்லாஹ் வாழ வைக்கிறான். இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சணும் போல. அது வேணும்னா இந்த எஜமான்களுடைய நிஸ்பத்து நமக்கு வேணும், இவர்களுடைய சொஹபத்து நமக்கு வேணும். இவர்களுடைய சொஹபத்து நமக்கு கிடைச்சிச்சு, நம்மளை காஜாநாயத்துடைய பிள்ளை ஆக்கிட்டாங்க. இவர்களுடைய நிஸ்பத்து நமக்கு கிடைச்சிச்சு, நம்மளை கௌசே பாக் சர்க்காருடைய பிள்ளை ஆக்கிட்டாங்க. இவர்களுடைய சொஹபத்து நமக்கு கிடைச்சிச்சு, காதர்வலி எஜமானுடைய காந்தான் ஆக்கிட்டாங்க. இவர்களுடைய சொஹபத்து நமக்கு கிடைச்சிச்சு, ஏர்வாடி எஜமானுடைய பிள்ளை ஆக்கிட்டாங்க. அவர்களுடைய ஆன்மீக பிள்ளையா நம்மளை ஆக்கிட்டாங்க. இவர்களுடைய சொஹபத்து நமக்கு கிடைச்சிச்சு, ராவுத்தர் எஜமானோட நிஸ்பத்து நமக்கு கிடைச்சு போச்சு. அப்ப என்ன உயர்ந்த வாழ்க்கையை இவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை என்னத்துக்கு இவ்வளவு தூரம் வந்தாங்க? இதன்படி வாழ்ந்து இதை விளங்கி இதன்படி நம்ம வாழ ஆரம்பிச்சிடணுங்கிற ஆசையில வந்தாங்க. தன்னை போல ஒவ்வொரு முறையும் ஆகணுங்கிற ஆசையில தான் ஷேக் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. இந்த எந்த தேவையும் இல்லாம எஜமா வாழ வச்சிருக்கிறாங்க. எதையும் எதிர்பார்த்து இங்க வரல. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சர்க்காருடைய குடும்பத்தை அல்லாஹ் எப்படி ஆபாதா வச்சிருக்கிறான். சர்க்கார் சொன்னாங்க, நான் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ், காதர்வலி எஜமா சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அல்லாஹ் அவங்க காந்தான 400 ஆண்டுகளா அல்லாஹ் வாழ வச்சிருக்கான், ஆபாதா வச்சிருக்கிறான்.
ஏர்வாடி எஜமா சொல்லிட்டு போன லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அவங்க காந்தான அல்லாஹ் 800 ஆண்டுகள் ஆபாதா வச்சிருக்கிறான். சர்க்கார் சொன்னாங்க, அவங்க பிச்சையில சாப்பிட்டுட்டு அவங்க பிச்சையில வாழ்ற நான் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் என் காந்தான கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் ஆபாதா வச்சிருப்பான். உங்க துவால அல்லாஹ் அப்படிதான் ஆபாதா வச்சிருக்கிறான். இங்க வந்ததுடைய நோக்கம் காசு பணமோ வேற எந்த நோக்கமும் கிடையாது. இங்க மாலையோ இங்க இருக்கக்கூடிய புகழோ எங்கள் நோக்கம் கிடையாது. இங்க வந்ததுடைய நோக்கம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இதோட நம்ம ஹாலாயிரணும் தான். இந்த ஈமான எஜமான்களுடைய ஹால் ஆயிட்டதுனால துனியா அவங்க கால் செருப்புக்கு கீழே போயிடுச்சு. நம்ம ஹதியாவை கொண்டு போய் எங்க வைக்கிறோம்ல, அவங்க கால் செருப்புக்கு கீழே போய் வைக்கிறோம். ஏன் அவர்கள்ட்ட அதுக்கு அவ்வளவுதான் மரியாதை, அவங்க அது பொருட்படுத்துறதே கிடையாது. மினல்லா இலல்லா மௌலாட்டியே வாங்கி திரும்பி மௌலாட்டியே கொடுத்துட்றாங்க. மௌலா நாங்க வச்சுக்கிறது இல்லையே, இது கூட இருந்தா இது இல்லாங்கிற இந்த சிந்தனை வந்துடும் போலா. இப்ப காலியா இருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் நீ கூட இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கு மோலா. நீ எங்கேயும் கைவிட மாட்டோம் மோலா, நீ நிச்சயங்களை பட்னியா போட மாட்டோம் மோலா. இந்த இதராக்குல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த இதராக்குல நம்மள வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால மோலா லா இலாஹ இல்லல்லாஹ் இத ஹாலா ஆக்கிக்கணும். தேவைகள் பூர்த்தி ஆகும் போதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் தான் சொல்லுது. எந்த தேவை பூர்த்தி ஆனாலும் கடையில வியாபாரங்கள்ல இருக்கிறங்க, உங்களுடைய வியாபாரங்கள் பக்கம் உங்களுக்கு கவனம் போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ். காலையில கடையை திறக்கும் போது என்ன எதிராக செய்யணும் பார்த்ததோட லா இலாஹ இல்லல்லாஹ். நீயே குடும்பத்துக்கு சோறு போடல, நீயே இலா கிடையாது, உன்னை நிஸ்பத்தா வச்சு அல்லாஹ் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறான். இது இல்லைனாலும் அல்லாஹ் வாழ வைப்பான். லாக்டவுன் கொடுத்து அல்லாஹ் வாழ வச்சு காமிச்சானா இல்லையா? நம்மளாம் கஷ்டப்பட்டு தட்டை எடுத்துட்டு திருத்துருவா போனோம். நம்மள அல்லாஹ் வாழ வச்சு காமிச்சாயே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கே வாழ வச்சான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஹால் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம யார் யாருக்கெல்லாம் கேட்கிறோமோ அவங்களையும் சேர்த்து அல்லாஹ் வாழ வச்சிருவான். ஆக அல்லாஹு தாலா எஜமான்களுடைய நிஸ்பத்தை கொண்டு, அவங்களோட வசீலாவை கொண்டு, அவங்களோட சொஹபத்துக்கு நம்ம வந்ததை கொண்டு, அவர்களுடைய தரீகத்துல அல்லாஹ் நம்மளை நிஸ்பத்தை ஆக்குனது பிச்சையை கொண்டு அல்லாஹு தாலா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மளுடைய காலாவும் ஹாலாவும் அல்லாவே ஆக்கிடுது. இந்த உணர்வுல அல்லாஹு தாலா நம்மளையும் நம்ம சந்ததிகளையும் ஆக்கிடும். இந்த ஈமானே இந்த மஸ்தை இந்த கைஃபியத்தை அல்லாஹு தாலா இந்த இன்பத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை போல நம்ம எஜமான்களை கொண்டு அல்லாஹ் நம்ம சந்ததிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கணும். நம்ம ஊர் மக்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கணும். உலகமெல்லாம் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் இந்த நிஸ்பத்தை நசீபாக்கணும். அல்லாஹு தாலா நம்மளுடைய அனைவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தவனாக இத்துடன் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு, அரை மணி நேரம் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் எவ்வளவு பேசுறேன்னு பேசுங்க, அப்புறம் திக்கன் முடிச்சோம். மணி 9:15. لا إله إلا الله. ونشهد أن لا إله إلا الله அன்பர்களே, மஜ்லிஸுக்காக நிர்ணயித்த டைமும் முடிஞ்சிருச்சு. நம்ம இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் நம்மளை சுற்றி உள்ளவங்க டைம் படி தூங்கி டைம் படி மருந்து மாத்திரை இடம் போட்டு டைம் படி காலையில் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. தூங்கக்கூடியவருக்கு பக்கத்தில் உட்காந்து குரான் ஓதக்கூடாது, அந்த சத்தம் அவருக்கு போய் அவருக்கு தூக்கத்துக்கு இடைச்சல் பண்ணக்கூடாது. ஓதுறது கலாம் பண்ணான், அண்ணா அவனை தூங்க சொல்லித்தான் தூங்குறான். உங்களை உட்கார வச்சு ஓத வச்சா எட்டி உட்காந்து ஓதிக்கு, இதுதான் சரியத்துக்கு தான் சட்டம். அப்படி இருக்கும்போது கூடிய பெருமையால என்னுடைய பேர பிள்ளை, அவங்க ஆம்பளை பிள்ளைங்க, மகனுடைய மகன் மௌலானா மௌலவி ஃபாசில் மிஸ்பாஹி ஜமால் சஜாதா பேசுறாங்க. இவங்க பொம்பளை பிள்ளையோட பிள்ளை, இவங்களும் அழகா பேசுறாங்க. இப்போ மௌலூத பயானம், மௌலூத ராகங்களை கொண்டு நம்மளோட அரங்கத்தின் உள்ளங்களை ஆக்கி விட்டாங்க. இவங்க ஹாஃபிஸ், ஆலிமோ, ஈகாமோ, பாடகர். முகமது யாசின் பைசானின்னு அடிச்சா ஷேக்குடைய காந்தானா தான் அப்படிதான் அலங்கரிச்சு காட்டுவான், சாதாரணமா காட்டவே மாட்டான். அந்த அடிப்படையில எல்லா பேரப்பிள்ளைகளையும் ஆலிம்களாக்கி, ஆஃபீஸ்களாக்கி, பேச்சாளர்களாக்கி எங்க போனாலும் எனக்கு பெருமையா இருக்கு.
அவங்களோட பேசும்போது நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோடனே நம்மளோட டாக்டர் கூப்பிட்டு வேகமா துப்பாது, வேகமா இருப்பாது, சத்தம் போட்டு யாரையும் கூப்பிடாது, வெல்டிங் பண்ற லாரி சவுண்டு இருக்கிற இடத்துல குடியிருக்காது அப்படின்ட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. அந்த குதிரைக்கு கடிவாளம் மாட்டினா தான் நேராக போவோமா, இல்லாட்டி அது என்ன செய்யுமா, இப்படி திருப்பி பார்த்து எங்கேயாவது ஒரு தண்ணி விட்டு போடுமா. அது மாதிரி இப்போ நம்ம கடிவாளம் போட்டோம்னா நம்மளால நேரம் நடக்க முடியும். சைடு பார்வை 2 அவுட்டு. பார்ல தான் கார் ஓட்டுறோம், ஏதோ ஒரு கார் ஓட்டுறது பிள்ளைங்க தான் ஓட்டுறாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன காரணம், கால் ரொம்ப நேரம் உட்கார்ந்ததுனால சிரமம் தெரியல, தரையில உட்காந்து எந்திரிக்க முடியல, 2 முட்டியும் வலி வந்து வந்தா என்ன காமிக்கான். அந்த இடத்துல என்ன நம்மளுக்கு உணர்வு வரும், நான் இப்படி நம்ம அவங்க கை பிடிச்ச வழக்கத்துல என்ன நினைக்கிறேன், இதுவரை எனக்கு சிரமம் இல்லாமல் ஏன்னா என் இஷ்டத்திற்கு உட்காருவதற்கும் எந்திரிப்பதற்கும் சௌரியத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை இல்லல்ல. இப்ப என்ன காமிக்கிறான், இப்ப நான் உட்கார்ந்தேன், நான் எந்திரிச்சேன், நான் படுத்தேன்னு சொன்னல, எதுவுமே கிடையாது. உன்னை உட்கார வச்சது நானு, திருப்பி உட்கார்ந்த இடத்துல இருந்து தூக்கி விட்டது நானு, உன்னை குனிய வச்சது நானு, உன்னை நிமிர வச்சது நானு, உன்னை நடக்க வச்சது நானு, உன்னை உழைக்க வச்சது நானு, எல்லாம் நானு. ஏன் அஸ்தான் ஒரு நாள் கூட என்னுடைய அஸ்தான்னு உன் சிந்தனையில வரணும், அதனால தான் உன்னை முடக்கி போட்டேங்கிறான் தான். பார்த்தீங்களா, அது முறியீது வாங்கறதுக்கு முந்தி உள்ளவங்கள பத்தி பேச்சு இல்லை. அவங்களுக்கு இது சம்பந்தமா எந்த விவரங்களும் அதிகமா தெரியாது. அல்லாஹ் இருக்கான், நபி ரசூல், நம்மளுடைய ரசூல் இருக்கிறாங்க, குரான் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, தீன் இருக்குன்னு நம்முடைய வாழ்க்கைய போயிட்டு இருக்கோம். இவங்க நேரா சொர்க்கம் போடுவாங்க, கரிமா சொன்னதுக்காண்டி சொர்க்கம் போடுவாங்க. இந்த மாதிரி தராதரங்களை கொண்டு பதவி உயர்வுகளை கொடுத்து அந்தஸ்துகளை கொடுக்கறதுக்குன்னு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறான். பிள்ளை சொன்ன மாதிரி அவங்க யாரு, ராவுத்தரப்பா எங்க பிறந்தாங்களோ வரலாறு தெரியல எனக்கு, எங்க வளர்ந்தாங்களோ தெரியல. இந்த ஊர்ல தீனை பரத்தி மக்களுக்கு அல்லாவுடைய ரஹமத்தை தேடி கொடுத்து இங்கேயே குடியிருந்துக்கிட்டாங்க இருந்தாங்க. இப்ப அவங்கள தேடி ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. யாருக்கும் இவங்க மானியம் எழுதி வைக்கல. இந்தாப்பா உன் ஹயாத்து பூரா என்னை ஜியாரத் செய்யணும், உனக்கு இத்தனை ஏக்கர். என் ஹயாத்து பூரா என் பேரால ஃபாத்தியா ஓதணும், உனக்கு இத்தனை ஏக்கர். என் ஹயாத்து பூரா உன் குடும்பத்தோட நீ போயிட்டு இருக்கணும், உனக்கு இவ்வளோ. அந்த மாதிரி யாருக்குமே சொல்லல. அவங்க தன்னுடைய உழைப்பால ஏற்பட்ட சொந்த காசு பணங்களை அள்ளிக்கிட்டு மாசத்துக்கு ஒருத்தரோ வாரத்துக்கு ஒருத்தரோ அந்த இறை நேசர்களுடைய வாசல்ல அவர்களை வசீலா வச்சு துவா கேட்கிறாங்கன்னாக்க அவங்களுக்கு என்ன நம்பிக்கை, இவங்க அல்லாஹ்வுடையவர்கள், இறை நேசர்கள். பாருங்க, கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாம், திருமறைக்கு சொல்றது கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாம். அந்த உடையன்னு வந்துட்டாலே பொசசிவ் வந்துருது. என்ன வந்துருது, அவனுக்கு ரொம்ப நெருக்கமான வஸ்துன்னு வந்துருது. அதனால அதை அவமதித்தவர்களுக்கு தண்டனை என்ன, நம்ம நிறைய பத்திரிகைகள் எல்லாம் பார்த்துருக்கோம். என்னென்ன ஆனாங்க, அது மிதிச்சவங்க கிழிச்சவங்க என்ன ஆனாங்க பார்த்துருக்கிறோம். சரி, அடுத்து நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டகம், அல்லாஹ்வுடைய ஒட்டகம். இது என்னுடைய ஒட்டகம், யாரும் அறுத்து திங்க கூடாதுன்னா. எல்லா ஒட்டகம் மாறத்தானே இதா இருக்குன்னு அறுத்து தின்னா மொத்த ஊரே காலியா மொத்த ஊரே போய் சேர்ந்துட்டான். ஏன்டா உடையேன்னு அவனுடைய சொந்த அவனுடைய தனி கவனம் அதுல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு பாருங்க, காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு. இப்ப இந்த மாதிரி உடையேன்னு வந்துட்டாலே ரொம்ப அல்லாஹ்வுக்கு அதுல அதிகமான கவனமும் பொறுப்பும் அதுல இருக்கும். அதனால அதுக்கு பாதுகாப்பு அல்லாஹ்வே கொடுத்துடலாம். சரி, பாத்தியாப்பா, அபுதுல்லா, அல்லாஹ்வுக்கு பிரியமான பேரு அபுதுல்லா. அல்லாஹ்வுடைய அடிமை. அப்ப அல்லாஹ்வுடைய அடிமைகளை, உங்கள் போன்றவர்களை யாரு மாற்று மத சகோதரர்கள் யாரு சீண்டாலும் சரி, நம்மளுக்குள்ள சீண்டிக்கிட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய குடி வந்துடும், அதுக்குள்ள சோதனைகள் வந்துடும். எத்தீமை சத்தாச்சா என்ன, சாதா ஆள சத்தாச்சா என்ன, எல்லாம் அல்லாஹ் லிஸ்ட் போட்டு சொல்லிவிட்டா வந்துடும். வலி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய வலிமை. ஏன் அவங்கள அல்லாஹ் உடையவா ஆக்கிக்கிட்டான், அவனையே நம்பி வாழ்றாங்க, அதனால உடையவ காசா ஆக்கிக்கிட்டான் அல்லாஹ். அதனால அவர்களுடைய வாசல்ல போய் நின்று வசீலா வச்சு கேட்கறதுனால என்ன கிடைக்குது, அல்லாஹ் உடனே கபூல் செய்யறான்.
சரி எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நான் யாரை நேசிக்கிறேனோ அந்த நேசருடைய வாசலுக்கு வந்துட்டான். இப்ப நம்ம இவன் என்ன எதிர்பார்த்து வந்தானோ அதை நம்ம சரி செஞ்சு கொடுக்கலண்டாக்கா அவங்கள லேஸ் கண்டுட்டு போயிடுவான், என்னுடைய நேசரை லேஸ் கண்டுருவான் அப்படின்னு தானே எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்றான். பாவத்தெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அவனுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடறான். இப்ப நல்லோர்களுடைய மஜ்லிஸ்ல நான் என்ன நல்லவன்னு சொல்லல, பொதுவா நல்லோர்கள் இதுல யார் யாரு 40 பேர் ஒரு இடத்துல சேர்ந்தாலும் ஒரு அல்லாவுடைய இறைநேசர் இருப்பாங்க. அந்த மாதிரி இதுல யார் இருக்கான்னு தெரியல, அல்லாவுக்கு வெளிச்சம். அப்ப இந்த நல்லோர்களுடைய இந்த உட்காந்துருக்கீங்களே, எதுக்கு உட்காந்துருக்கிறீங்க? உங்களுக்கு யாருக்கு நான் காசு கொடுக்க போறது இல்லை, உங்களுக்கு யாருக்கு செக்கு கொடுக்க போறது இல்லை, உங்களை யாருக்கும் உங்களுக்கு பரிசு கொடுக்க போறது இல்லை. என்ன ஆசை? அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுறாங்களாம், என்ன பேசுறாங்க கேட்போமே, இந்த கல்பு கொஞ்சம் ஹயாத்தாகத்தோண்டு வந்திருக்கிறீங்க. அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பேசுனாங்க. உங்க எல்லாருடைய முகத்திலேயே சிரிப்பு இருக்கு. என்னதான் கஷ்டங்கள் சோதனைகள் இருந்தாலும் ஜேபு காலியா இருக்கு. கலிமா சொன்னவனுடைய ஜேபு, பேங்க் பேலன்ஸ் கிடையாது, நாளை காலையில சோத்துக்கு வழி இல்லை, முகத்துல பார்த்தா சிரிப்பு இருக்கும். என்ன காரணம்? ஒரு சாதாரண ஈமான். ஏன்னா படைச்சவன் பட்னியா போட மாட்டான், நம்மளை கொண்டு வந்தவன் சும்மா விட மாட்டான். இப்படி ஈமான் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வாழ்வு உண்டாக்கா அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்குதுங்கிற ஈமானை வச்சுட்டா அவங்க வாழ்வு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு தேவையில்லாத அவங்க வெறுக்கிற அளவுக்கு துணியாவை அல்லாஹ் கொடுப்பான். அதான் அந்த இறைநேசர்கள். நாகூர் எஜமானுக்கு 300 ஏக்கர் சொந்தமா. எங்கேயாவது கொண்டு வந்து வாங்கினாங்க. குவாலி என்ன ஊர்ல பிறந்தாங்க எஜமா? மாணிக்கப்பூர்ல பிறந்தாங்க. நாகூர்ல வந்து படுத்து கிடக்குறாங்க. ஒரு நாளைக்கு 2000 பேர் போய் அவங்கள ஜியார செஞ்சுட்டு வராங்க. இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு வலிமார்களுடைய வரலாறையும் பார்த்தாக்கா இந்த பாதுஷா ஏர்வாடி நாயகத்துக்கு அவங்களுக்கு பல 100 200 300 வருஷம் அவங்களுக்கு தாண்டிடுச்சு. 800 வருஷம் இருக்குங்களா, அவங்களுக்கு தாண்டிடுச்சு. இப்ப என்ன காரணம்? அல்லாவை இலாவாக்குறதுனால இந்த சர்வ கோடி சிருஷ்டிகளின் சக்கரவர்த்தியான அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? எங்க போனாலும் அவன் இருக்கிறான், எங்க போனாலும் நம்மளை பட்னியா போட மாட்டான்னு கிளம்பிடுறாங்க. மூட்டையை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வந்த இடத்துல ராஜ வாழ்க்கை வாழ்ந்து அரசரா வாழ்ந்து நம்மளே வாழ வச்சு கியாம நாள் வரையும் அவங்க எப்படி வாழ்ந்தா, எப்படி அல்லாட்ட கேட்டு வாங்கினாங்க, எப்படி வாழ்ந்தாங்கிறத காமிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்ப நம்ம அந்த வாசலுக்கு போகும்போது அல்லாஹ் உண்மையிலேயே இருப்ப செய்யறான். ஒரு 199 கொலை செஞ்சவன் ஒருத்தவன் அவன் திடீர்னு மனம் மாறி, சரி நம்ம இவ்வளவு பாவங்கள் செஞ்சிட்டோம், 90 காசுக்காக கூலிப்பட 99 கொலை செஞ்சிட்டோம், இப்ப நம்ம வந்து அல்லாட்ட மன்னிப்பு, நம்மளுடைய வயசுலாம் போயிடுச்சு, இனிமே அந்த விவேகம்லாம் இல்லை நம்மள்ட்ட, நம்ம வந்து யாராச்சும் ஒரு பெரியவங்கள்ட்ட பார்த்து என்னையும் அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்போம் அப்படின்ட்டு கிளம்பி வர்றான். தான் வீட்டுல இருந்து வரும்போது ஒரு பாதிரியார் வராரு. அவர்கிட்ட போய் கேட்கறான். ஜுபா கிபாலாம் போட்டு தொப்பிலாம் போட்டு நம்மள மாதிரியே இருப்பாரு. அவரை பார்த்து கேட்கறான், இந்த மாதிரி 99 கொலை செஞ்சுட்டான், என்னையும் அல்லாஹ் மன்னிப்பானா? அவனுக்கு யாரெல்லாம் பேச்சு இல்லை, இவனை மன்னிப்பான்னு யாராவது சொல்லிட்டா போதும், அவனுக்கு மௌத்து நெருங்கிருச்சு. இப்ப அவர் சொன்னாரு, அடப்பா, ஒரு செகண்ட் அவரு என்ன ஆயிட்டாரு, அப்படியே அமைதியாயிட்டாரு. 99 கொலையா அப்படின்றாருல, அவரையும் போட்டான். 99 93 சொல்றது சிரமமா இருக்கு, 100 100ன்னு சொல்லிட்டு போயிடலான்னு போட்டான். போச்சு. அவரும் போனாரு. கொஞ்சம் தூரம் போனான். அல்லாஹ் என்ன செஞ்சான், இவனுடைய அந்த ஈமானுடைய ஜோஸை பார்த்தான். இப்படியாவது மன்னிக்கப்பட்ட நிலையில மௌத்தா போகணும், நாளைக்கு ஹஷர்ல அல்லாவுடைய முகத்துல முழிக்கணும், நபியுடைய முகத்துல முழிக்கணும். அந்த 99 குடும்பமும் என்ன வந்து சொல்லும், அதுல எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்களோ, எவ்வளவு மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறாங்களோ, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, யாரும் சொல்ல உங்க உம்மத்துல ஒருத்தவன் என் குடும்பத்தை கொலை செஞ்சான், உங்க உம்மத்துல ஒருத்தவன் என் குடும்பம்னாக்கா அப்ப அவங்க தலை குனிய வேண்டி வரும். ஹஷர்ல நமக்கு ஆண்டி வீரமா நிற்கும் போது அவங்க தலை குடிக்கிற மாதிரி வரும். அதெல்லாம் நினைச்சு அவன் நல்ல எண்ணத்தோட வந்து விசாரிக்கிறான். அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னே அல்லாஹ் ஒரு மலக்கைய ஒரு வலியுடைய சூரத்துல, ஒரு பெரியவங்களுடைய சூரத்துல அனுப்புறான். அவங்கள பார்த்து, பாவா இந்த மாதிரி நான் 99 கொலை செஞ்சேன், ஒரு பாதிரியார் வந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்னடாண்டாக்கா 99 கொலையாண்டாரு, அப்புறம் நமக்கு மன்னிப்பே இல்லை பிறகு போட்டு 100 ஆக்கிட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்கன்றாரு. இந்த முந்தைய இதை சொல்லிட்டான்ல, அப்புறம் 101 ஆக்கிட்டானா என்ன செய்யறது? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மேல ஈமான் இருந்துச்சு அவங்களுக்கு, பெரியவங்க, பெரிய மனிதர். அவங்க சொன்னாங்க, நிச்சயமா உன்னை மன்னிப்பான். ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போ, ஒரு அல்லாவுடைய வலியுடைய தர்பார் இருக்கு, அந்த வாசல்ல நின்று அல்லாட்ட கேடு, உங்களுக்கு நீ யாரை நேசிக்கிறியோ அந்த நேசருடைய வாசல்ல நிக்கிறேன்,
என்னை மன்னிச்சிருவியா ரப்பேன்னு கேளு, உன்னை மன்னிச்சிருவான்ட்டாங்க. அப்போ அவன் புறப்படுறான். புறப்பட்டு கொஞ்ச நேரத்துல ரூ பிரிஞ்சிருச்சு, நடுவழியில மூத்தா போயிட்டான். இப்ப ரஹமத்துடைய மலக்கா அதாவுடைய மலக்கா இறங்கிட்டாங்க. இறங்கிட்ட ரஹமத்துடைய மலக்கு என்ன சொல்றாங்க, இவனை ரஹமத்து பக்கம் இவனை வந்து நல்லடியாருடைய கூட்டத்துல தான் நான் சேர்ப்பேங்கிறாங்க. அதான் அப்படி இல்லை, இவனை நரகத்திற்கு போறான், இவன் 100 கொலை செஞ்சிருக்காங்கிறாங்க. 2 பேரும் சண்டை போடும் போது அல்லாஹ் என்ன சண்டை செய்தியை சொல்றாங்க இவங்க. அல்லாஹ் அவன் தான் அனுப்பிச்சான், இவ்வளவு டிராமாவும் அவன் தான் செட் பண்ணி நடத்துறான், எல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த ஆளுமை காரண உலகத்துல இந்த காரணங்களை மக்கள் புரிஞ்சிக்கணும். அந்த நடந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல உள்ளவங்களும் புரிஞ்சிக்கணும். அதுக்காண்டி எல்லாம் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு சொல்றான் செய்தியை. அப்பா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்தான், ஃபாத் ஆயிட்டான், பாதி வெளியிலேயே ஃபாத் ஆயிட்டான் அவன். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவனுடைய நோக்கம் என்ன, பக்கத்துல இருக்கிற வலியுடைய தர்பாருக்கு கிட்ட போய் அவங்கள வசீலாவை வச்சு, அவங்க இறைநேசர் பரிசுத்தமானவங்க, அல்லாவை இலாவாக்கி வாழ்ந்த மகான், அவங்களுடைய வாசல் கிட்ட நின்று நம்ம அல்லாட்ட கேட்டா, அப்போ அல்லாட்ட தான் கேட்கணும், அவுடியாட்ட போய் கேட்க கூடாது. யார்கிட்ட கேட்கணும், அல்லாட்ட தான் கேட்கணும். அவுடியாட்ட போய் அவுடியாவே நீங்க தான் என்ன சொர்க்கத்துல தூக்கி போடணும், என்ன நரகத்திலாம் போட்டுறாதுங்க அப்படி கேட்கக்கூடாது. கேட்டா சிரிக்கா போயிடும், அப்படி கேட்கக்கூடாது. அவர்களை வசீலாவா வச்சு, டாக்டரை வசீலாவாக வைத்து மருந்தை வாங்கி திம்பவனுக்கு ஷிஃபா, டாக்டர் வித்தவுட் டாக்டர் மாத்திரை வாங்கி திங்கிறவன் அவ்வளவுதான், சபா முடிஞ்சவன் கதை அதோட. அத மாதிரி வசீலாவா வச்சு கேட்டு அந்த வசீலாவுக்காண்டி ஆதரவு வச்சு வந்தா அப்படி ஆயிட்டான். உடனே அல்லாஹ் சண்டை போடாதீங்க, அவன் வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அளங்க, தர்பாருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அளங்க, 2 அளங்க. தர்பாருக்கு நெருக்கமா இருந்தா ரஹமத்துடைய மலக்குகள் கொண்டு போங்க அவருக, வீட்டுக்கு நெருக்கமா இருந்தா அதாவுடைய மலக்குகள் தூக்கிட்டு போங்கன்ட்டான். சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டான், தையுல் அறந்துன்னு அரபியில சொல்லுவாங்க, பூமியை சுருக்கி கொடுப்பது, இறைநேசர்கள் கொடுப்பான். உட்கார்ந்த இடத்துல காபாவில் போய் தியானம் செஞ்சுட்டு வருவாங்க இல்லா. அங்கே இருக்கிற காபாவை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான், பூமியை சுருக்கி காட்டுவான். காபாவிலேயும் அங்கே உள்ளவங்க வந்து சொல்லுவாங்க, இன்னார நான் காபாவில் பார்த்தேம்மாங்க. அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல அதெல்லாம் பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம். அப்ப அந்த மாதிரி அளக்கும் போது இவன் வந்து வீட்டுக்கு தூரமா இருக்கான், அப்ப தர்பாருக்கு தூரமா இருக்கான், வீட்டுக்கு பக்கமா இருக்கான். அல்லாஹ் என்ன பூமியை சுருக்கி அதுக்கு நெருக்கமாக்கிட்டான். ஏன்னா அவனுடைய ஈமான் மன்னிக்கப்பட்டு மௌத்தா போகணும். நாளை கியாமத்துல என்ன வச்சு நம்மளுடைய ஹபீபு நாயகம் கண்மணி நாயகம் தலை குடிய கூடாது. அந்த ஈமானோட வந்தான். அவன் ஈமானை பாதுகாக்க அவனுடைய நோக்கம் உண்மையானதா இருந்தாலும் அல்லாஹ் அப்படி செஞ்சுட்டான். ஆகவே அன்பர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய குணம் என்ன, ஹைரே மஹது, மன்னிப்பையே விரும்பக்கூடிய எஜமான். ஹைரே மஹது, மன்னிப்பையே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறவன். என்ன அட்டகாசம் பண்ணாலும் சரி, நாளை கியாமத்துல இந்த உம்மத்து சொர்க்கம் போகாத வரை மற்ற நபிமாருடைய உம்மத்து சொர்க்கம் போகாது. இந்த நபி சொர்க்கம் போகாத வரை எந்த நபியும் சொர்க்கம் போக முடியாது. அப்ப இந்த 1000 வருஷத்துக்கு முந்தி போன நபிமார்கள்லாம் இவங்க உம்மத்து மன்னிச்சு சொர்க்கம் போறவரையும் நிக்கணும். இவ்வளவு நாள் கிடந்தாங்க, இன்னும் நிக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து நபியுடைய ஷஃபாத்துல வெற்றி வச்சு விட்டான்ல. இப்ப அதனால என்ன ஆயிடுச்சு, புரியா, இந்த உம்மத்துல ஒருத்தவங்க சொர்க்கம் போகாது அப்போ அவன்ட்டான். அப்ப அந்த மாதிரி நபியுடைய உம்மத்துல நம்ம பிறந்துட்டதுனால அந்த மாதிரி அந்த அதெல்லாம ஹைர உம்மத்தை ஆக்கிட்டான், உம்மத்திலேயே சிறந்த உம்மத்து. அப்புறம் என்ன, அஷ்ரஃபுல் மக்லுகாத், படைப்பினங்களிலேயே சிறந்த படைப்பு. இப்ப இதெல்லாம் இந்த உயர்வான செய்திகள்லாம் கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அந்த உம்மத்துக்கு என்ன நபி ஆக்கிறேங்கிறாங்க. உங்க காலம் வேற அவங்க காலம் வேற, அதெல்லாம் ஆக்க முடியாதுன்ட்டான். அல்லாஹ் நான் ஆக்குறான், அவன் ஆக்க முடியாதுன்ட்டான். அதுக்கு பிறகு அந்த உம்மத்துல ஒரு உம்மத்தை ஆக்கிறேன், அதுவும் முடியாதுன்ட்டான். இப்ப நம்ம அது மாதிரிலாம் அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கணுமா? பேச வந்த ஒரு 3 வயசுல பேச வரவங்களா, ஒரு 2.5 வயசுல பேசுவோமா? நம்ம பேச வந்ததுல யா அல்லாஹ் எப்படியாச்சும் ரசூலுல்லாஹ் அப்படி உம்மத்துல என்ன ஆக்கிரு, அந்த உம்மத்துல ஒருத்தனை ஆக்கிரு நம்ம என்னைக்காச்சும் கேட்டோமா? அப்போ முயற்சி இல்லாம, அதற்காக பாடுபடாம, அதுக்காக நம்ம சிரமங்கள் எடுத்துக்காம அல்லாஹ் இலவசமா இனாமா கொடுத்துட்டான் நபியுடைய உம்மத்தா. அதனால அவனுடைய உயர்வு தெரியல. அப்ப அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், அவங்க சொன்னா, அல்லாஹ் சொல்றான், நான் வேண்டா
அவர் நபி என்னுடைய கண்மணி நாயகத்தோட உங்களை சொர்க்கத்துல சேர்த்து வைக்கிறேன், அவங்களோட உங்களை இருக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறேன்ட்டான். எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து. இப்ப பாருங்க, அப்போ அவங்க கேட்டு ஒரு முர்சலான நபி கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. நம்மளுக்கு கேட்காமே அல்லாஹ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த மகான்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 100 வருஷம் 50 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் எல்லாம் அலைஞ்சி காடு வனாந்தரங்கள்லாம் போய் தவம் கடந்து இறைநேசர்களை தேடி உண்மையான இறைநேசர்களை கண்டுபிடிச்சி அவர்கள்ட்ட குலாமா இருந்து அதுக்கு பிறகு இறைநேசர்கள் ஆனாங்க. நமக்கு அந்த சிரமமா அல்லாஹ் வைக்கல. ஏன்னா சும்மா உள்ள எண்ணம் வந்தா போதும் நம்மள இறைநேசர்களுடைய பட்டியலில் சேர்த்துடலாம். அதில் அவங்க யாருபா, நம்ம இந்தியாவை ஆண்ட கடைசி மன்னர் ஹாரூன் ரஷீத். ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா காத்துன் அம்மா மக்கா டு மதீனாவுக்கு கால்வாய் வெட்டி விட்டாங்களாம். தண்ணி வசதிக்கு கால்வாய் வெட்டி விட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு தர்ம சிந்தனை உள்ளவங்க அவங்க. அப்போ அவங்க அந்த தர்ம சிந்தனை உள்ளவங்களா இருந்ததுனால அவங்க பாங்கு சப்தம் கேட்டா எப்போ பார்த்தாலும் குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். அரசி ஜுபைதா காத்துன் குரான் திருமறையை ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். பாங்கு சப்தம் கேட்டோடனே மூடி வச்சிருவாங்களாம். அதுவும் அல்லாஹ்வுடைய கலாம். அந்த முஅத்தின் மூலமாக முஅத்தின் நாவில் இருந்து முஅத்தின் வாயில் இருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அந்த சத்தத்தை வெளியாக்கியவன் யாரும் இல்லை இல்லல்லா. ஏண்டா 7 சிபாத்து அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஹயாத்து, இல்மு, இராதா, குதரத்து, சமாத்து, பஷாரத்து, கலாமு எல்லாமே அவனுக்கு சொந்தம். இவனுடைய அசல் சிஃபத்து மையத்து. மையத்து எப்படி பேசும்? அப்ப தன்னுடைய சிஃபாத்துகளை கொண்டு அவனை ஜொலிக்க விட்டுருக்கிறான். அப்ப அவங்க ஓதுறான். அந்த இது அல்லாஹ்வுடைய கலாம். ஓதுறதும் அல்லாஹ்வுடைய கலாம். பாட்டு கேட்கல, அங்க சொல்றதும் அல்லாஹ்வுடைய கலாமும். அப்ப அதுக்கு மரியாதை கொடுத்து இது மூடி வச்சாங்களாம். அப்ப அவங்கள அடக்கிறது பிறகு அவங்களுடைய ஷேக் மன்னரையில எல்லாரும் போனது பிறகு உட்கார்ந்து முராகாபாய் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறான் அல்லா, உங்களுடைய எந்த கொள்கைக்கு எந்த எண்ணத்துக்கு இத தர்மத்துல கொடைவள்ளல், நீங்க இறக்கத்துல கொடைவள்ளல், எல்லாத்திலையும் நீங்க சிறந்தவங்க, உங்களுடைய எந்த அமல அல்லா பொருந்திக்கிட்டு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்தாண்டு ஜுபைதா காத்துன்ட்டு கேட்டானா. அப்ப அவங்க சொன்னாங்கன்னா, பாங்கு ஓதும் போது குரான் மூடிய வச்சிருவேன், பாங்கு நிறுத்துறதுக்கு பிறகு குரானை ஓத ஆரம்பிப்பேன், தொழுக வக்தம் வந்தா தொழுதுக்குவேன். இந்த ஒரு செயல் அல்லாவுக்கு பிடிச்சி போச்சு, அதனால தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் வச்சிருக்காங்க. இப்ப அல்லாவுடைய திட்டம் என்ன? 1000 நன்மைகளை அவன் எதிர்பார்த்து உங்களை நல்லவட ஆக்குங்கிற திட்டம்லாம் இல்லை. அவனுடைய ஒரே திட்டம் என்ன? அல்லாண்டு ஒருத்தவன் இருக்கான், கபர்ல மன்னரையில கேள்வி கேட்பான், கியாமத்துல கேள்வி கேட்பான், அதுல நம்ம ஜெயிச்சா தான் சொர்க்கம் போக முடியும். இந்த ஈமான் யாருடைய நெஞ்சில இருக்கோ அவ்வளவு பேரும் சொர்க்கம் போடுவாங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே சொர்க்கம் போடுவாங்க. அந்த ஒரு திருக்கலிமாவை சொன்ன அத்தனை முஸ்லிம்களும் சொர்க்கம் போடுவாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது மேமிச்சமா என்ன? அல்லாஹ் எல்லாம் என்னதுங்கிறான். இந்த துனியாவுல வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல என்ன இருக்கு, இது பூரா என்னதுங்கிறான். அடுமை என்ன சொல்றான்? என்னதுங்கிறான். கேட்டா, நான் உழைச்சேன், நான் மண்வெட்டி போட்டேன், நான் பாறை போட்டேன், நான் வெயில்ல நின்றேன், நான் கஞ்சி குடிச்சேன், நான் வரப்புல படுத்து கிடந்தேன், என்னுடைய உழைப்புல இவனுக்கு என்ன இலவசமா கொடுக்கறது? அல்லாஹ் ஜகாத் கொடுக்க சொல்றான்ல, அது கேட்கறாங்க ஜனங்க. இவன் என்ன இலவசமா கேட்கறது அப்படின்ட்டு. அவன் என்ன கேட்கறான்? பித்துக்கோடி பேர, உன் தாய் வயிற்றுல நீ மையத்தா இருந்த, உனக்கு ஹயாத்தை கொடுத்தவன் நானு, உனக்கு கண்ணை கொடுத்தவன் நானு, உனக்கு காது கேட்க வச்சவன் நானு, உன்னை பேச வச்சவன் நானு, உன்னை சிந்திக்க வச்சவன் நானு, உன்னை குடிய நிமிர வச்சவன் நானு, எல்லாமே நானு. அப்படி இருக்கும்போது அப்ப என்னுடைய உழைப்புல என்னுடைய கேபிட்டல், உன்னுடைய குவத்து, உன்னுடைய அனைத்து 7 சிபாத்துகளும் என்னுடைய கேபிட்டல். நான் பணம் போட்ட முதலாளி நானு, நீ ஒர்க்கிங் பார்ட்னர். என்னுடைய குவத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஒண்ணுதுன்னு சொல்லி நீ சம்பாதிச்சது இது பூரா. அதனால அது ஏதாச்சும் கொடுப்பா, என்னுடைய முதலீட்டுல சம்பாதிச்சது தானே, இந்த ஏழைகளுக்கு வரியை கொடுப்பான்னு நீ இவ்வளவு பெரிய பேச்சு பேசலாம். இப்ப வரிமார்களுடைய கரம் பிடிச்சவனுடைய ஈமான் எப்படி இருக்கும்? எல்லாம் அவனுக்கு சொந்தம், நானும் அவனுக்கு சொந்தம். அப்படி ஆகி ஒண்ணும் இல்லாம ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்க காலடிக்கு முழு துனியாவை கொண்டு போவான். அதனால இரணத்தை தேடி இவர் போவதில்லை. ஒரு பாடல் படிச்சாங்க ஒரு தரகாவில், நான் அது கேட்டேன். இரணத்தை தேடி இவர் போவதில்லை,
எரணும் தேடி இவர் வாசலுக்கு வருமா. ஏன்னா என்ன அண்ணாவுக்கு சொந்தம்னு சொன்ன எங்க வரும்? ஒரு வீட்டுல 2 பிள்ளை இருக்கான், இவன்கிட்ட 10 ரூபா கொடுத்தா 10 ரூபாயும் தின்னு விட்டு 10 பைசா வாப்பா பேர்ல கடை வச்சுட்டு வந்துருவான். என் வாப்பா சாயந்தரம் ஒரு வாரம் வாங்கிக்க, நான் 10 ரூபா 10 பைசா கேட்டேன், அவர் 10 ரூபா தான் கொடுத்தாரு, 10 பைசா அவர் தலையில எழுதிட்டு போயிடுவான். மரணம் விட்டு பிள்ளை ஒன்றும் சொல்ல முடியாது, சரி ஒப்பாட்ட வாங்கிக்கிறேம்மா. சரி அதாவது எதுக்கு எடுத்தேன்னு நிறைய மறதி வந்துருச்சு. 60-70 வயசை நெருங்கிட்டேன். 60லேருந்து மறதி வந்துடும். எந்த அளவுனா காரை ஆஃப் பண்ணாமல் போய் படுத்துடுறேன், டோரை பூட்டாமல் போய் படுத்துடுறேன், பேங்க்கு போயிட்டு வந்து பணத்தை அதிலேயே வச்சுட்டு அப்படியே போய் படுத்துடுறேன். அல்லா தான் இது வரையும் பாதுகாத்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி இருக்கு. செருப்பை வச்சுட்டு மறந்துடுறேன், வாட்சியை கழட்டி வச்சுட்டு மறந்துடுறேன், மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு மறந்துடுறேன். என்ன காட்டுறான் அல்லா? இதுவரை உனக்கு இருந்த ஞாபக சக்தி யாரும் கொடுத்ததில்லை இல்லல்லா. உன்னை ஞாபக சக்தி உடையவனாக வச்சவன் நான்டா. இப்ப இல்லைங்கிறத ஒத்துக்க. திடீர்னு ஒரு கை ஒரு கால்வாதம் அல்லா உங்களை எல்லாரையும் 100 வயசுக்கு சலாமத்தா வைப்பான். அல்லா பேர்கிட்ட நோய்களை விட்டு உங்களை பாதுகாப்பான். 100 வயசுக்கு நீங்க சலாமத்தா இருந்து யாருடைய தயவுல இல்லாம சொந்த முயற்சி சொந்த நீங்களே உங்களை பராமரிச்சு போகக்கூடிய காலம் வந்து அல்லா பாதுகாப்பான். ஏன்னா ஒரு பயான்ல ஒரு ஹசரத்து எப்ப பார்த்தாலும் அல்லாவுடைய சோதனையே சொல்லிட்டு இருந்தாராம். அதுல நிறைய மையத்து மௌத்துன்னு பேசிட்டு இருந்தாராம். 2 பேர் தடியை தூக்கிட்டு வந்துட்டானா. ஏன் ஹஜரத்து, தரித்திரியம் பிடிச்ச வாயி அம்மா எந்த நேரம் பெத்து விட்டா, மைக்க பிடிச்சதுலேருந்து மௌத்தை பத்தியும் கொலைய பத்தியும் கொள்ளைய பத்தியும் சொல்றிய, மனுஷன் நிம்மதியா போய் வீட்டுல தூங்குவானான்னு கேட்டான். அட பாவி பேர, அல்லா சொன்னதை சொன்னேன், என் வாப்பா எழுதி வச்சதைய சொன்னேன், எம்மா எழுதி வச்சதை சொன்ன, கவிஞர் எழுதி வச்சு சொன்ன. அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொன்னானா, எதுக்கு ஏதோ சொன்னானோ அதை உதாரணம் காட்டினேன். சொன்னது பிறகு அப்புறம் சரி அப்படியாது அப்படின்ட்டு போனானா. அது மாதிரி இந்த மாதிரி சொல்லும் போது ஆகாது, உதாரணம் சொல்லித்தாங்கள் ஆகணும், ஆகாது. அப்ப அல்லாவுடைய நம்மலாம் யாருடைய அடியார்கள்? ஆமாண்ணா, நம்ம கையை கொடுத்தவ யாரு, காலை கொடுத்தவ யாரு, கண்ணை கொடுத்தவ யாரு, காதை கொடுத்தவ யாரு, வாயை கொடுத்தவ யாரு, பல்ல கொடுத்தவ யாரு, அசைய விட்டவ யாரு, ஆட விட்டவ யாரு, ஆட்டம் போட வச்சவ யாரு? எல்லாம் இல்லல்லா, எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல. முன்னெத்தி ரோமம் அவன் கையில இருக்கான். நம்மளுடைய மொத்த ரிமோட் அவன் கையில இருக்கு. மண்டை மதர் போர்டு, மொத்த பாடி எலும்பு கூடு, மண்டை மதர் போர்டு, அதனுடைய ரிமோட் கண்ட்ரோல் அல்லாட்ட இருக்கு. எப்பவும் எங்கேயும் எந்த இடத்துல வேண்டாலும் வச்சு சாத்துவான். அவனுக்கு உரிமை இருக்கு. சாதாரண மனுஷனுக்கு உரிமை இருக்குங்களா? 10 ரூபா கடங்கு ஒருத்தரை கொலை செய்யறான், மொத்த பாடியே அவன் கண்ட்ரோல்ல இருக்குன்னா அவன் எப்படி இருப்பான்? சும்மா இருப்பான்? ஓரளவுக்கு துரோகம் பண்றான், மன்னிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுக்குறான், செய்யறது இல்லை. என் வயசு என்ன, என் சைஸ் என்ன, என் காசு என்ன, என் பணம் என்ன, நான் அவ்வளோ சீக்கிரம் அடங்கி போயிடுவேனா அப்படின்னு அடங்க முடியாதுன்னு காட்டுறான், எல்லாம் அடக்கி காட்டுறான். அது பேச்சு வேற. இப்ப என்ன சொல்ல வர கண்ணு, இப்ப இவ்வளவும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு பெட்ல போட்டு வச்சிருக்கிறானா, எல்லாரையும் ஆட விட்டுருக்கிறானா. அப்ப கண்ணை கொடுத்தவன், கண்ணை படைச்சவன் அல்லாஹ். அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கண்ணால எதையெல்லாம் பார்த்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும், அதை சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த வாயை கொடுத்தது அல்லாஹ், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் ஹலால சாப்பிடணும், ஹராம விட்டுறணும், இதாங்கள மொத்த செய்தியே அதான். சரி, இந்த காதை படைச்சது அல்லாஹ், எதையெல்லாம் கேட்கணும்னு சொன்னது முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கையை படைச்சது அல்லாஹ், எதற்கெல்லாம் இதை யூஸ் பண்ண, அநீதிக்கு யூஸ் பண்ணக்கூடாது, யாரையும் வெட்டுறதுக்கு, கொலை செய்யறதுக்கு, குத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, யாரையும் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க யாரை அடிக்கிறீங்களோ அவன் கூட யார் இருக்கா? என்ன பூரா அவன் செட்டப், அவனுடைய அவன் படைச்ச அவன் அடிமை. அவனை போய் நீங்க அடிச்சா அவன் கேட்க மாட்டான். கியாமத்துல யாரும் இல்லைன்னா யாரையும் அடிக்கலாம் முடியாது. நான் இருந்தேன்மா கியாமத்துல. நான் என்னவா, லா தஹ்சனு இன்னல்லாஹ மானா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் நம்ம கூடவே இருக்கிறான், நம்மளோட கூடவே இருந்து பார்க்கறான். ராத்திரி நீங்க படுக்கும்போது ஒரு மலக்க சாட்டுறான். ஏன்னா படுக்கும்போது இப்படி படுத்திருப்பீங்க, உங்களுடைய பழக்கத்துல இப்படி படுத்திருப்பீங்க. நெடுஞ்சாமத்துல எதிர்த்து பார்த்தீங்கன்னா நேரா படுத்திருப்பீங்க. அடுத்து கொஞ்ச நேரம் எதிர்த்து இப்படி படுத்திருப்பீங்க. அடுத்து கொஞ்ச நேரம் எதிர்த்துப்பீங்கன்னா ஒண்ணுக்கு போவீங்க. இதெல்லாம் என்ன? உங்களை தூங்க வைத்து பெரட்டி போட்டவன் யாரும் இல்லை இல்லல்லா, நிமித்து போட்டவன் யாரும் இல்லை இல்லல்லா, இந்த பக்கம் போட்டவன் யாரும் இல்லை இல்லல்லா, எந்திரிச்சு பீஷாப்புக்கு போக வச்சவன் யாரும் இல்லை இல்லல்லா. பீஷாப்புக்கு போறதுக்கு எழுப்பி விடாம டேங்கு வெடிச்சிருச்சுன்னு வைங்க, உள்ள நொம்பிருச்சுன்னு வைங்க, எங்க போவோம்? பெட்டுல போவோம். பொண்டாட்டி பக்கத்துல படுப்பாளா?
இல்ல சனியம் பிடிச்சவன் 60 50 40 50 வயசு தான் ஆகுது. என்ன இளவு மூத்திரம் வந்தா எந்திரிச்சு போய் பெய்ய வேண்டித்தானே. டெய்லி பெட்ல மூத்திரத்தை பெஞ்சு உயிரை வாங்குற. நாளையில நீ தனியா படுத்துக்க, உனக்கு எல்லாம் லீக்கேஜ் ஆயிட்டு இருக்கு, சரியா வராதுன்னு உரம் கட்டிடுவான். அப்போ உங்களை கண்ணியமா மனைவி மக்களோட சேர்ந்து பொது மக்களோட சேர்ந்து மக்களாக வாழக்கூடிய அந்தஸ்தை கொடுத்து எதை லாக் பண்ணுமோ அதெல்லாம் லாக் பண்ணி எதையெல்லாம் எப்ப திறக்கணுமோ அதெல்லாம் திறக்க வச்சு உங்களை பாதுகாத்து உங்களை கண்ணியத்தோட வாழ வைத்தவன் யாரும் இல்லை. ஒரு நாளாவது நினைப்பு வந்துச்சுங்களா? பாருங்க, சாதம் உண்டவர் மரணம், பத்திரிகையில பாக்குறேன். சாதம் உண்டவர் மரணம். அவன் என்ன ஈமான் வச்சிருக்கிறான்? கோயிலுடைய பூசாரியுடைய மகன். மாற்று மத சகோதரர்களை கூட முறியீது வாங்கினவன் லேசா பார்க்க கூடாது, லேசா பேசக்கூடாது. அவன் கூட அல்லாஹ் இருக்கிறான். அவன் கரிமா சொல்லல நரகவாதி, அவன் கூட அல்லாஹ் இருக்கிறான். நான் கரிமா சொல்லி இஸ்லாத்துல வந்துருவான். நம்ம கரிமா சொல்லி இருக்கிறோம், நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான். நம்மள படைச்சிட்டான் பாருங்க, பெத்துட்ட அதுக்காண்டி சோறு போடுற ஹசரத் கொஞ்சம் நெஞ்சமா அட்டகாசம் பண்றான். எங்க போனாலும் என் மூஞ்சில கரிய பூச்சிட்டு வரான் ஹசரத். இந்த மாதிரி பிள்ளை தேவையா அவங்களுக்குன்னு கேட்டா தாப்பா என்ன சொல்றான்? பெத்துட்டேன், வளர்த்துட்டேன், 18 வயசு ஆகுது, இந்த 2 வருஷம் போனா கல்யாணம் செய்யணும். எப்படி ஹசரத் மனசு வரும் சொல்றான். இது ஏதாச்சும் பெரிய முயற்சி ஏதாவது செஞ்சானா? ஒரு முயற்சியும் கிடையாது. ஏன்னா விருப்பம் வரும்போது அல்லாஹ் கொடுத்துட்டான். கீழே லேடிஸ் இருக்கிறாங்க, விருப்பம் வரும்போது அல்லாஹ் கொடுத்துட்டான், அவ்வளவுதான். அதை வயிற்றுல 10 மாசம் சுமக்க வச்சு அந்த தாய் இப்படி படுத்தா பிள்ளைக்கு சிரமமா இருக்குமா, இப்படி படுத்தா பிள்ளைக்கு சிரமமா இருக்குமா, மல்லாந்து படுத்தா இவங்களுக்கு மூச்சு வாங்குமா, என்ன உட்காந்து குனிஞ்சா பிள்ளை நசிக்கிறோமா, எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாங்க பாருங்க. இப்படியெல்லாம் பாதுகாத்து நம்மளை உருவாக்கி வெளியில விட்டது பிறகு உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான். கருவுல இடம் கொடுத்த தாய்க்கு, தன் வயிற்றுல இடம் கொடுத்த தாய்க்கு இன்னைக்கு வீட்டுல இடம் இல்லாம எத்தனை தாய் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற தெரியுங்களா? எல்லாத்துடைய அருமையும் இப்ப தெரியும். கியாமத்து நெருங்கிருச்சு, எல்லாம் அல்லாஹ் சொன்னது பூரா வந்துருச்சு. இன்னும் சில சேஷ்டைகள் வரணும், அதுவும் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அநேகமா 2030 2040 உலகம் முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவர் 2025 உலகம் அழிஞ்சிரோம்னா இன்னொரு 10 வருஷம் எல்லாம் தள்ளி போட்டிருக்கான் போல இருக்கு. ஆனா ஒரு நாளைக்கு அவன்கிட்ட போய்தான் ஆகணும், பதில் சொல்லித்தான் ஆகணும். சரி, இப்ப கையை கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லல்ல. அந்த கையை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னது யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்மணி நாயகம் சொல்லிட்டாங்க. இப்ப அந்த கையை ஹலாலுக்கு யூஸ் பண்ணும், பாவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. காலை படைச்சவன் யாரும் இல்லை, இல்லல்ல. அந்த காலை எப்படி என்ன பாதையில நடக்குன்னு, அந்த காலை எதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணு, அல்லாஹ்வுக்கு பிரியமான பாதைகள்ல அப்படிங்க சம்பாதிக்க போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, மண்வெட்டி பிடிச்சி உழைங்க, பாறையை பிடிச்சி உழைங்க, கடை வச்சு சம்பாதிங்க, லாண்ட்ரி கடை வைங்க, ஐனிங் பண்ணி கொடுங்க, கரும்பு ஜூஸ் வீங்க, எல்லாத்துக்கும் ஹலாலுக்கு பூரா அனுமதி இருக்குல்ல. அப்ப அந்த காலை கொடுத்துட்டு அந்த காலை எப்படி புழங்கணும்னு சொல்லிட்டான். சும்மா நம்மள மொட்டையா விட்டுல கேட்லாக் போட்டு கையில கொடுத்துட்டான். குர்ஆன் ஹதீஸ்ங்கிற கேட்லாக்க போட்டு கையில கொடுத்துட்டான், அதன்படி வாழுங்கண்டு. இப்ப அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லை, எல்லாமே மாத்தமா இருக்கு. இப்ப இவ்வளவோ கொடுத்த அல்லாஹ் கடைசியில ஹயாத்தை கொடுத்தவர் யாருங்க? அல்லாஹ். அந்த ஹயாத்தை கொடுத்து இவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இருப்போம், இன்னது செய்வோம்னு எழுதியும் வச்சுட்டான். ஏன்னா பேனாவும் காஞ்சிருச்சு, பலகையும் முடிஞ்சிருச்சு, லவுல் மஹ்ஃபூல் பலகையும் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு. அப்ப அதுல என்ன எழுதுனா அந்த சீன் எப்போ வெளியில வரோன்னு தெரியாது, தெரியுமா? மழை பெய்யறது தெரியாது, மழை எப்போ வரும்னு தெரியாது, குழந்தை எப்போ பிறக்கும்னு தெரியாது, துனியா எப்போ அழியும்னு தெரியாது, இடிமின்னல் எப்போ தாக்கும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கலாம் நல்லா. அது மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையில இப்போ எப்ப என்ன மாறுதல் வரும்னு சொல்ல முடியாது. பெரிய சீதேவியா இருப்பான், திடீர்னு கொள்ளக்கூட்டத்துக்கு தலைவனா இருப்பான். பெரிய கொள்ளக்கூட்டத்துக்கு தலைவனா இருப்பான், திடீர்னு நல்லடியார்களுக்கு வலியா இருப்பான். இது அல்லாஹ் அதை சீன் எழுதியிருக்கான். அவன் தகுதியில என்ன அறிஞ்சு அதை பூரா எழுதி முடிச்சுட்டான். அந்தந்த டைம் வரும்போது அது வெளியில வரும். வெளியில வர்றதுக்கு என்ன ஆகும்னா அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் வேணும். இந்த 7 சிபாத்துகள் வேணும். மையத்துல வெளியாகாது, மையத்து சும்மாதான் கொடுத்து கிடக்கும். அப்ப இந்த 7 சிபாத்துகளும் வெளியில வரும்போது தான் நம்ம என்ன, நம்மளுடைய யோக்கியதை என்னன்னு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? உடனே தௌபா செய்யணும். அப்ப தௌபாவை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். நாளை கியாமத்துல 2 உயிர் இணை பிரியாத 2 கூட்டாளிகள் அல்லாஹ், ஒருத்தனை நரகத்துக்கும் இந்த மாதிரி கூட்டாளி, பேச தெரிஞ்ச காலத்துல இருந்து கூட்டாளி, படிக்கிற காலத்திலயும் கூட்டாளி, கல்யாணம் செய்யும் போதும் ஒரே மஹல்லாவில் கல்யாணம் செஞ்சாலும், ஆளுக்கு ஒரு பொண்ணை ஒரே மஹல்லாவில் கல்யாணம் செஞ்சாலும், வெளிநாட்டுக்கு போகும்போதும் ஒன்னா போனானும், எல்லாத்துலயும் ஒத்துமையா இருந்து காசு பணங்கள் புழக்கம்,
வீடு வாசல் கட்டுறதுல புழக்கம், எல்லாத்துலயும் ஒத்துமையா இருந்து கடைசியில மௌத்தா போகும்போது இவன் ஒரு நாள் போயிட்டான், அவன் ஒரு நாள் போயிட்டான். நாளமா அல்லாஹ் கியாம கபர்ல எழுப்பி அவன் கேள்வி கணக்கு கேட்டு அவனை கொண்டு வந்து விசாரணையில வச்சு ஒருத்தனுக்கு நரகத்துக்கு தீர்ப்பு செய்வானா, ஒருத்தனை சொர்க்கத்துக்கு தீர்ப்பு செய்வானா. அப்போ அந்த நரகவாதியே, இங்க நீ தீர்ப்பு செஞ்சிட்டா எந்த லஞ்சமும் செல்லாது, எந்த கோர்ட்டும் செல்லாது, எந்த போலீஸும் வராது, எந்த அரசியல்வாதியும் வர முடியாது. இங்க நீ தான் ராஜா. நான் நரகத்துக்கு போன ரப்ப, என் கூட்டாளியை மட்டும் நரகத்துல இல்ல, அவருக்கு சொர்க்கத்துக்கு தீர்ப்பு செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லுவானா. அப்ப அந்த சொர்க்கத்துக்கு தீர்ப்பு செஞ்சவன் போக மாட்டானா நேரம். இது பூரா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவனுக்கு இங்கே சுயமா சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. நான் தான் 7 சிஃபாத்தா அல்லாஹ்வுக்கு சொந்தம்ட்டேனே, மையத்தை எப்படி சுயமா சிந்திக்கும்? அப்ப சொர்க்கத்துக்கு போற ஆசையை சொர்க்கத்துக்கு தீர்ப்பு அவனுக்கு, நரகத்துக்கு தீர்ப்பு இருக்கு. 2 பேரையும் மலக்குகள் இழுத்துட்டு போவாங்களாம். அவன் திரும்பி திரும்பி இவனை பார்ப்பானா. அல்லாஹ் கேட்பானா, ஏன்பா நான் தான் உன்னை சொர்க்கத்துக்கு தீர்ப்பு செஞ்சுட்டேன், நீ நேரா சொர்க்கம் போக வேண்டித்தானே, அவனையே திரும்பி திரும்பி பார்க்க. இல்லற பேர் 2 பேரும் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் ஒத்துமையா இருந்தோம், இங்க வந்து நீ பிரிச்சுட்ட, என் நண்பர் இல்லாம எனக்கு சொர்க்கம் போக பிடிக்கல, என்னையே சேர்த்து நரகத்துல போட்டுருமா. உடனே அல்லாஹ்வுடைய ரஹமத்துல ஜோசு வந்துடுமா. ஆனா ஒரு என் அடிமை நீனு, ஒரு சின்ன பையன், உனக்கு ஒழுங்கா மார்க்க ஞானம் கூட தெரியாது, உனக்கு இவ்வளவு இறக்கம் இருந்தா என் கையால மண்ணை குலைச்சி, என் கையால் இந்த பொம்மையை செஞ்சு, ரூஹோ ஊதி, என்னுடைய சிபாத்துகளை கொண்டு அலங்கரிச்சு வெளியில கொண்டு வந்தேன், நான் எப்படி நரகத்துல போடுவேன்? அவனைய சேர்த்து சொர்க்க அழைச்சிட்டு போன்றான். அப்ப அல்லாஹ்வுடைய ஆசை என்ன? நம்மளை எல்லாரையும் மன்னிக்கணும். பெருமானார் கேட்கும் போது எல்லாம் மன்னித்த நிலையில நிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் மன்னிக்கப்படுவோம். ஒரு ஈமான் மட்டும் வச்சுக்கீங்க, எல்லாம் யார் கொடுத்தது? அல்லாஹ். நீங்க என்ன வைரக்கடை வச்சிருந்தாலும் சரி, வைடூரோட தங்க சுரங்கம் வச்சிருந்தாலும் சரி, அதுல நீங்க உழைச்சிருந்தாலும் சரி, நீங்க பாடுபட்டு அது முன்னுக்கு கொண்டு வந்தாலும் சரி, குவத்து யாருக்கு சொந்தம்? அன்னல் குவத்த லில்லாஹி ஜமியா. சக்திகள் என்று எதுவெல்லாம் இருக்கோ அனைத்தும் எனக்கு சொந்தம் தான், அனைத்து குவத்தும் எனக்கு சொந்தம் தான். அப்ப அந்த எஜமா வந்து நம்மளுக்கு எல்லாம் கொடுத்து, இதே நம்மளா இருந்தா ஒரு 10 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டா 10 தடவை முட்டுவோம், 10 தடவை திட்டுவோம். உனக்கு கொடுக்குற சம்பளம் தண்டம்டாமோ. அவன் யாருடைய அடிமை? அல்லாஹ்வுடைய அடிமை. அவன்ல இருக்கிற 7 சிபாத்து யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவனுடைய அசல் என்ன? மையத்து. அவனை சீன்னா யார் வருவா? அபுதுல்லா. அல்லாஹ்வுடைய அடிமை அவன். அல்லாஹ் தலையிட்டுருவான். இங்க உன்னை விட்டுருவான். உன் கௌரவம், உன் அந்தஸ்து, உன் பதவி, உனக்கு மகளால இருக்கிற மரியாதை, உன் அரசியல், அதனால உன்னை இங்க விட்டுருவான். அங்க அவனை வச்சு உன்னை பழித்தித்துருவான். அவனை கோடீஸ்வரனை ஆக்கி, அவனுக்கு எல்லா அந்தஸ்தையும் கொடுத்து உன்னை மொட்டை பயல ஆக்கி அங்கே வச்சு சாத்துவான். அல்லாட்ட விடுற பழக்கமே கிடையாது. ஒரு ஆடம் முட்டிக்கிட்டா, கொம்பு இல்லாத ஆடம், கொம்பு உள்ள ஆடம் முட்டிக்கிட்டா, அது வாயில்லாத ஜீவன் தானே. முட்டிக்கிட்டா அந்த கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து, இந்த கொம்பு உள்ள ஆட்டுக்கு கொம்பை எடுத்துட்டு முட்டை சொல்லி அது படி தீர்த்து விட்டுதான் அதை அழிப்பானான் தான். அப்படி இருக்கும்போது மனுஷனை எப்படி விடுவான்? நம்ம யாருடைய உம்மத்து? ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. நம்மளை எப்படி அல்லாஹ் பிறருக்கு மத்தியில கேவலப்படுத்துவான்? என்ன இருந்துச்சு அது நடக்கும். அந்த சீன்கள் வரத்தான் செய்யும். நம்ம யாரை சமாதானப்படுத்தினா அல்லாஹ்வை சமாதானப்படுத்திக்கணும். அல்லாஹ்வை சமாதானப்படுத்துறதுக்கு வசீலாக்களை தேடிக்கணும். டாக்டருடைய வசீலாவை கொண்டு தான் மருந்து சாப்பிடணும். வக்கீலுடைய வசீலாவை கொண்டு தான் கேஸ் ஆடணும். டிரைவருடைய வசீலாவை கொண்டு தான் சலாமத்தா போய் சொன்னோம். இல்லாட்டி நம்ம காரே ஆம்புலன்ஸா மாறிக்கும். டிரைவரை பாய்ச்சிக்கிட்டா நம்ம காரே ஆம்புலன்ஸா மாறிக்கும். அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அல்லாஹ்வை பாய்ச்சிக்கிட்டா வாழவும் முடியாது. என்ன இருந்தாலும் வாழ விடுறான் அவன். என்ன செய்யறாஜா. என்ன ஒரு நாளைக்கு வருவேன், என்ன தவிர உள்ள கேட்க யாரும் இருக்க மாட்டான். அங்க பாத்துக்கிறவன் நின்றுவான். யாரும் இருப்பாங்களா? கொண்டி வச்சுட்டு வந்துருவாங்க. என்ன மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டி, சொத்து, சுகம், காரு, பங்களா, காசி, பணம் எல்லாம் இப்ப நமக்கு அடிமையா இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட பத்திரமா காசா இருக்கு. ஏன்னா ஒரு நேரம் வரோம், நம்மளோட வயசு 70 தாண்டோம், நம்மளுடைய வரவு நின்றோம், அதுக்கு நீ சம்பாதிக்க முடியாது. அதுக்கு நம்மளுடைய உறவுலாம் குறைஞ்சிரும். அதுக்கு கவுத்து கட்டில போட்டு திண்ணையில சாக்கு பறதா கட்டி திண்ணையில தூக்கி படுக்க போட்டு ஒரு படிக்க நான் கொடுத்துருவான். சும்மா இரும்பிட்டு கிடக்காத, இப்பதான் நான் பசங்களை வெள்ளைக்காரன் வளர்க்குற மாதிரி வளர்க்குறேன், நீ எங்களெல்லாம் வளர்த்ததெல்லாம் தெரியும், எங்க பிள்ளைகளாயும் நல்ல வளர்ந்து நல்ல வெளிநாட்டுல போய் வேலை செய்யட்டோம், சும்மா இரும்பிட்டு கிடக்காதா, வெளியில கிடத்தா வெளியில தூக்கி போட்டுருவான். அந்த மாதிரி உன் தாய் தூக்கி போட்டிருந்தான் ஒரு நாளைக்கு.
தனக்கு பாய் இருக்காது, தான் குழந்தைக்கு ஒரு தடுக்கு போட்டு வச்சிருப்பான். தனக்கு சோறு இருக்காது, அவன் குழந்தைக்கு ஒரு உண்டை சோறு வச்சிருப்பான். என் பிள்ளை நடுஜாமத்துல அம்மா எனக்கு பசிக்குதுன்னா நான் எங்க போவேன் சோத்துக்கு. தனக்கு டீ போட்டு குடிக்க பால் இருக்காது, டிகாசன் போட்டு குடிப்பான். அவனுக்கு ஒரு கோலை பால் எடுத்து வச்சிருப்பான். என் பிள்ளை நடுஜாமத்துல பாலுன்னு கேட்டா நான் எங்க போவேன். தனக்கு கொசு கடிக்கும், அந்த பச்சை அந்த பிள்ளைக்கு பாவாட மாதிரி இப்போ வந்து அந்த பெட்டிக்கோட்டு மாதிரி கொசுவலையே வந்துருச்சு. அதை கட்டி அதுல நிம்மதியா அவனை தூங்க வச்சிருவான். அவன் அந்த இள ரத்தத்தை குடிக்க விடாம தடுத்துட்டு பக்கத்துல படுத்துறான்ல, இவ ரத்தத்தை கூட அது குடிச்சிட்டு போயிடும். அவ எப்படி எல்லாம் வளர்த்திருக்கிறான். தனக்கு செருப்பு இருக்காது, அவனுக்கு 5 ஜோடி செருப்பு வச்சிருவான். யாரை பார்த்தா யார் வீட்டு பிள்ளைடான்னு கேட்கணும். தனக்கு மாத்துக்கு புடவை இருக்காது, தான் பிள்ளைக்கு 5 ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்பான். அந்த காலையில இருந்து அவனை கழுவி குளிப்பாட்டி அவனுக்கு பேக்க மாட்டி அவனுக்கு லஞ்சை ரெடி பண்ணி அவனுக்கு ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சு வேன் வந்தோன்னு ஏத்தி விட்டு மதியானம் அவனுக்கு சாப்பாடு அனுப்பிச்சு திருப்பி அவன் வேன் வந்த உடனே ஓடோடி போய் இறக்கி எப்படி என்ன தனக்கு தங்கடம் தலைவலி வந்தா கசாலம் போட்டு குடிப்பான். இரும்பை முழுங்கிட்டு சுக்கு கசாலம் குடிப்பான். தான் பிள்ளைக்கு தங்கட தலைவலி வந்துட்டா தாலியை உள்பட வித்துருவான். என் பிள்ளை முந்தி மாதிரி இப்ப சிரிக்கணுண்டு. என்ன தாய் அப்படி தாயெல்லாம் இன்னைக்கு எப்படி சீரழியுது, பிச்சை எடுக்குது. கேட்டா ஏமா நல்லா தெம்பாதானே இருக்க, யார் வீட்லயாவது வேலை பார்க்கறான். 4 பசங்க அசரத் எனக்கு. ஏன்னா 4 பேரை வெளிநாட்டுல சம்பாதிச்சான், தனித்தனியா ஊட கட்டினான். என் வீட்டுக்காணி என்னை வச்சிருந்தான், அதை ஒருத்தவன் எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில போன்ட்டான். என்ன எப்ப பார்த்தாலும் எறும்பிக்கிட்டு தும்பிக்கிட்டு செவுத்துல துப்பிக்கிட்டு அந்த மாதிரி நினைச்சு உன் தாய் தூக்கி உன்னை பண்ணி கொட்டாயில போட்டிருந்தா நீ இருந்திருப்பியா, வளர்ந்திருப்பியா நீனு? அவ யாருடைய காலடியில சொர்க்கத்தை வச்சுட்டான்? தாயுடைய காலடியில. சொர்க்கத்தை வாங்க முடியுமா? முழு உலகத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு பாயிண்ட் இடத்த வாங்க முடியாது. அந்த சொர்க்கத்தை தாயுடைய காலடியில வச்சுட்டான். ஏன் வச்சா? அல்லாஹ் கருவுல தெரிச்சு துனியாவுக்கு வந்தது பிறகு 9 மாசம் 10வது நாள் வந்தது பிறகு அந்த குழந்தைய பராமரிச்சு அதை உருவாக்கி அதை ஆளாக்கி அதை மனுஷனாக்கி அதுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கிற பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டான்? தாய் தாப்பன்ட்ட. என் புள்ளன்ட்டு உழைச்சி ஓடா போய் அவனை வாழ வச்சு அவனுக்கு ஒருத்தைய கட்டி வச்ச உடனே புது செயினை பார்த்தோன்னே பழைய செயினை மறந்துடுவான். புது செருப்பை பார்த்தோன்னே பழைய செருப்பை மறந்துடுவான். புது புடவையை பார்த்தோன்னே இது பழைய புடவையை மறந்துடுவான். கிடைச்சல அவ பேச்சு கேட்டு துரத்தையே விட்டுருவான் வழியில. யார் விடுத்துனையிலையாவது கிடப்பாங்க. இதெல்லாம் பேசினா ஃபஜ்ர் வரையும் பேசலாம். நான் சிங்கப்பூர்ல பல நாள் பயான்ல ஒரு நாள் தாய் தாப்பனுடைய உயர்வை பத்தி பேசினேன். அந்த தூண்லாம் அழுதுச்சு. ஏன்னா அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் நிறைய திருட்டு பயதுல இருக்கிற அம்மாவுக்கு துரோகம் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி துபாய்க்கு போயிருந்தேன் இப்ப சமீபத்துல. அங்கே அது மாதிரி தான் ஒரு நாள் அதை பேசினேன், தாய் தாப்பனுடைய உயர்வை. இவ்வளவு நாளா பேசணும், இன்னைக்கு ஒரு நாள் தாய் தாப்பனுடைய உயர்வை சொல்லுவோம். இதுல எத்தனை துரோகி இருக்கான்னு தெரிஞ்சு போடுன்னு சொன்னேன். எல்லாமே அழுகுறான், எவன் நல்லவன் தெரியல. அவ என்ன காரணம்? தாய் தாப்பனுக்கு துரோகம் செய்யறவன் தான் இருக்கான். எவ்வளவு நாளைக்கு வாழுவேன்? என்ன ஒரு பிள்ளைய எனக்கு பொண்டாட்டி தான் பெருசு, எப்ப பார்த்தாலும் அவ நீட்டா வைக்க விட மாட்டேங்கிற, நான் ஃபாரின்ல இருந்து வர்றேன், வீட்டை ஒரு அழகா பார்க்க முடியல, இவ்வளவு லட்சம் ரூபா போட்டு கட்டி என்னமா எங்க பார்த்தாலும் மோண்டு வச்சிடுற, ஒரே வீட்டுல உள்ள பூந்தா நாத்த அடிக்குது, துணியோட துவைக்க மாட்டேங்கிற, குளிக்க மாட்டேங்கிற, ஏமா உயிரை வாங்குற, வெளியில போமான்னு துரத்தி விட்டான். அவங்க பிச்சை எடுத்து திங்கிறாங்க, மரத்தடி உட்காந்து பிச்சை எடுத்து திங்கிறாங்க. இவனுக்கு வயசு முடிஞ்சிருச்சு, மௌத்து வந்துருச்சு. அது இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க, மனைவி பேச்சியை கேட்டு எவன்லாம் தாய் தாப்பனை துரத்தினானோ அவனுடைய வரவுல மண்ணள்ளி போட்டு அவன் உறவை பூரா அறுத்து அவனை ஒண்ணும் இல்லாத பயிராக்கி வீட்டுல வச்சிருவான், பொண்டாட்டிக்கு அடிமையாக்கிடுவான். அப்புறம் அவன் என்ன செய்வான், ரேஷன் கிடைக்கும் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல விடுறதுக்கு வாட்ச்மேனா வச்சுக்குவான். அதை செஞ்சிருவான். அதான் என்ன நீனா பொண்டாட்டியை இழுத்துருவோன்னு, என்னடா நம்ம பொண்டாட்டியே வேலை வாங்குறாங்க, பாக்கி மருமகளெல்லாம் நல்லா வச்சிருக்கிறாங்க, நம்ம பொண்டாட்டியை கண்ணுக்கு பத்திலே என்னமோ தெரியல, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறான் 4 பிள்ளோட வச்சுக்கிட்டு, நம்ம தனியா போடணும் வெளியில போயிட்ட உன்னை ஹயாத்தா வைக்க மாட்டான். என் லால்பேட்டையில எங்க தெருவுல, நான் குடியிருக்கிற தெருவுல 5 குடும்பம் மாப்பிள்ளை இல்லாம இருக்கு. சமீபமா எல்லாம் அம்மா பேச்சு, அம்மாவை துரத்தி விட்டு பொண்டாட்டி காசி பணம் வந்த உடனே பொண்டாட்டி தான் பெருசு, பங்களா தான் பெருசு இருந்தாங்க. 5, 6, 7, 8, 9 குடும்பம் மொத்தம். ஏது அது வரலையும் எங்க மாமி வீடு வரலையும் இருக்கு. நம்ம கண்ணால பாக்குறோம். அல்ல இந்த ஒரு தண்டனை, எல்லா பாவத்துக்கும் தண்டனை ஹஷர்ல. இந்த தாய் தாப்பன நோவினை செஞ்சவனுக்கு பாவம் மட்டும் துனியாவிலேயே அவனை அனுபவிக்க வச்சுதான் சாவடிப்பான. அதனால யாருக்கு தாய் தாப்பா யார் வீட்டுல இருக்காங்கன்னா இங்க சொர்க்கம் இருக்குன்னு அர்த்தமா. நீங்க போற இடம் சொர்க்கம். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி,
எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் சரி, நீங்க கடைசியா போற என்ட்ரன்ஸும் சொர்க்கம். தாய் இருந்துட்டான், தாயுடைய துவாவுக்கும் அல்ல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்கான். அப்போ அந்த அம்மா பிச்சை எடுக்குது, மோகங்காரன் அம்மாவை துரத்தி விட்டவன் கொஞ்ச நாள்ல துபாய் வரவு நின்றுச்சு, வீட்டுல உறவு போயிடுச்சு, மரியாதை இல்லை, சோத்துக்கெல்லாம் சிற்பா சிரிக்க வேண்டியதா இருக்கு. அதனால அப்படியே கிடந்தான், சீரழிஞ்சா, அங்கே கிடந்தான், இங்கே கிடந்தான், திணையில கிடந்தான், கொள்ளையில கிடந்தான், கடைசியில மௌத்தா போயிட்டான். மௌத்தா போனோடனே காலில் பிரி கட்டி கொண்டு வந்து குப்பை தொட்டியில போட்டு போயிட்டானோ. ஒரு ஆள் இப்போ வழிபோக்கம் சொல்றான், இங்க உட்காந்து பிச்சை எடுக்கிற நீ பெத்தவ தானே, உன் மோனை பாரு, உன் மருமக கொண்டு வந்து குப்பை தொட்டியில போட்டு போறா உயிரோட அப்படின்னு சொல்றான். ஏன் பிள்ளையா ஓடோடி போய ராஜாவே, என் பொண்டாட்டி தான் எனக்கு வேணும்னு போனிய, உன்னை துரத்தி விட்டாளா? நீ நிம்மதியா இருக்கதானே என்ன துரத்துன? நீ சின்ன வயசுல உன் நிம்மதி கெட்டு நின்றா நான் நிம்மதி இல்லாம ஆயிடுவேனே. இப்ப நம்மளால வந்து நம்ம பிள்ளைய நம்ம ஆதரிச்சா அவ நிம்மதி இல்லாம ஆக்கிடுவாளேன்னு தானே உன்னை நான் அவள்கிட்ட நிம்மதியாவது வாழ்ந்துட்டு போட்டேன், என் பிள்ளை விட்டுட்டு வந்தேன். இப்ப தெருவுக்கு வந்துட்டியா அப்படின்னு தூக்கி கழுவி குளிப்பாட்டி அவன் மௌத்தா போற காலம் வரை அந்த தாயி அவங்களால எதுவும் செஞ்சுக்க முடியல, அந்த மகனுக்கு செஞ்சு நல்லடக்கம் செஞ்சாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க தாப்புல. அப்ப தாய் இப்ப நீ என்ன செய்வ? துரத்தி விட்டுருவ. அதனால மனைவிமாருடைய அந்தஸ்து கம்மி இல்லை. சின்ன பிள்ளைங்கள்லாம், கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களாம் இருக்காங்க. அதனால நாக்க அடக்கிறேன் நான். இல்லாட்டி என் பயான் இப்படிலாம் இருக்காது, வேற மாதிரியா இருக்கும். அதப்பா சொல்லுவேன், நிறைய செய்தி சொல்லுவேன், எல்லா இடத்துலயும் எல்லா செய்தியும் பேச முடியாது. அதனால மனைவியுடைய அந்தஸ்து குறைஞ்சி போச்சுன்னு இல்லை. அவங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அத்தனையும் அல்லா இபாதத்துல எழுதிட்டான். தலை சீவி விடுறது இபாதத்து, பூ வச்சு விடுறது இபாதத்து, பாய் போட்டு கொடுக்கறது இபாதத்து, தலைவாணி போட்டு கொடுக்கறது இபாதத்து, சோறு வச்சு கொடுக்கறது இபாதத்து, துணி துவைச்சு கொடுக்கறது இபாதத்து, அழகு பார்க்கறது இபாதத்து, அவளை கொஞ்சி பார்க்கறது எல்லாமே இபாதத்தாக்கிட்டான். என்ன அதனால அந்த அந்தஸ்தோட அவங்கள வச்சுக்கணும். கருவுல 10 மாசம் வயிற்றுல உன்னை வச்சிருந்தால அதுக்காக அவளுக்கு வீட்டுல இடம் வைக்கணும். அதனால யாருக்கெல்லாம் தாய் தாப்பா ஹயாத்தா இருக்காங்களோ இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தா அவர்களை மன்னித்து அவங்க காலை கழுவி கொண்டு வந்து வீட்டுல வச்சிங்க. தாப்ப சொர்க்கத்துடைய என்ட்ரன்ஸ், தாய் சொர்க்கத்துடைய உள்பகுதி. ஒருத்தவன் சர்க்காருடைய நம்ம எஜமானுடைய பயானை கேட்டு நேரா வீட்டுக்கு போனானா, அத்தான் 2 பேரையும் வச்சு கண்ணியமா சோறு போட்டுட்டு இருந்தானா. இவர் அம்மா காலடியில் தான் சொர்க்கமா, நீ வெத்து பயலாம், மரியாதையா வெளியில போன்ட்டானா. அவர் காலையில அவர் சொந்தத்தெல்லாம் கூப்பிட்டு தடி எடுத்துட்டு அஜித் பள்ளியாசல தான் இருக்க, என்ன போல ஊருக்கு காலையில இங்கே வந்துட்டாராம். என்னங்கன்னு பயான் செஞ்ச, இத்தனை நாளா என் பிள்ளை வீட்டுல வச்சு ஊரே பாக்குற மாதிரி சோறு போட்டான், உன் பயானை கேட்டு வந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படின்னோடனே இன்னைக்கு ராத்திரிக்கு நான் அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். ஒரு பொழுது சபுர் சிங்க என் கூட இருங்கன்னு வச்சுக்கிட்டு அன்னைக்கு பயான்ல சொன்னாங்களாம். திருப்பி எப்படி 2 பேரையும் எப்படி மதிக்கணும், 2 பேருக்கு என்ன அந்தஸ்துன்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே அப்படிலாம் அஜித் சொன்னீங்க அப்படின்னு நீ பாட்டுக்கு தொழுக தண்ணியில ஒழுவு செய்ய முடியல, தயமன்னு ஒண்ணு சொல்றாங்க, அதை செஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். ஒருத்தன் வந்து கேட்டான் என்கிட்ட. நான் சொன்னேன், கல் கரடு மண் மணல் இதுல எதில் வேண்டாம் நீ தயமை செஞ்சுக்குப்பான்னு. எப்படி செய்யணும்னு என்கிட்ட கேட்கணும்ல. ஒரு புடி மண்ணை அழுத்தி கையை தேய்ச்சிருக்கான், கை புறா ரத்தமா போயிடுச்சு. என்ன, ஒரு புடி மண்ணை அழிச்சு மூக்கில் ஏற்றிருக்கான், வாய்க்கு பிடிச்சிருக்கான், வாயில போய் தொண்டையில அடைச்சிக்கிச்சு. இன்னொரு புடி மண் எடுத்து மூக்கில் ஏற்றிருக்கான், நாசிக்கு சிந்துறானான், நீட்டு படுத்துட்டான். அவன் சொந்தக்காரனா தடிக்கிட்டு அஜித் வந்துட்டான். எல்லாம் நடந்த சம்பவங்கள். இப்ப அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் என்ன சொல்றதுப்பா, டீசென்டான காலமா போட்டதுனால டீசென்டா நடக்குது இப்ப எல்லாம். என்ன அதற்கு பயான் செஞ்சீங்க, ஜுரமா இருந்தான் அஜித், என்ன ஜுரமா தான் தொழுகையை விடக்கூடாது, சாபாக்கள் விடலன்னாங்க. அது நான் தைமஞ்சி தொழுவ போறேன்னா இந்த மாதிரி செஞ்சு ஆஸ்பத்திரியில கிடக்குறான்னு அந்த பித்துக்கொழி பயான் முடிஞ்சு என்கிட்ட கேட்கணும். டைமம்டா என்னங்க, அது எப்படிங்க செய்யறது, எதுலங்க செய்யறதுன்னு கேட்கணும். அவனா போய் செஞ்சா நான் அதுக்கு பொறுப்பாளியான்னாங்களாம். நம்ம சர்க்காரு தான் 5 வருஷம் மிலிட்ரி ஆச்சுங்களே. மிலிட்ரியில துப்பாக்கி கொடுக்கும்போது அல்லாட்ட கேட்டாங்களா, யாருலா ஏன் துப்பாக்கியால உன்னுடைய படைப்பினங்களை யாரையும் சுடக்கூடாது, அப்படி ஒரு வாய்ப்பு நீ என் துப்பாக்கி கொடுக்க கூடாதுன்னு அல்லாட்ட சத்திய வாக்கு வாங்கி துப்பாக்கி கையில வாங்கினாங்களாம். அந்த 5 ஆண்டுகள்ல ஒரு குருவியை கூட அவங்க கையால சுட்டது இல்லையா. அல்லாவுடைய அடிமை சுடுறது எரிக்கிறது இந்த 2 உரிமையும் அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கான். அவன் தான் நம்ம பிள்ளைய நம்ம முன்னால எரிச்சா விடுவோமாங்க. பொறுக்கி பயலா இருக்கலாம், 4 பேர் அடிச்சாதான் திருந்தோம், வீட்டுக்கு அடங்காத போய் ஊருக்கு அடங்கிட்டோன்னு விட்டுட்டோம். 4 பேர் சாத்தினாதான் திருந்துவான்னு விட்டுருக்கோம். 4 பேர் சாத்தும் போது சண்டைக்கு போடுவோம், போலீஸ் கேஸ் ஆயிடும், கோர்ட் ஆயிடும்.
அவன் படைச்சிருக்கான். இவன் எங்கெங்க இவனுக்கு தான் ஒரு வேலையே இல்லையங்க. சந்தோஷத்துல இருந்தா அல்லாஹ் கொடுத்துட்டான். எல்லாத்துக்குமா கொடுக்குறான்? 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் பிள்ளையே கிடையாது. ஏன்? உனக்கு கொடுத்தா செருப்பு கடை வச்சு கொடுப்பேன், உனக்கு கொடுத்தா வெல்டிங் பட்டரை வச்சு கொடுப்பேன், உனக்கு கொடுத்தா சக்கடி பை கடை வச்சு கொடுப்பேன், உனக்கு கொடுத்தா சட்டிப்பானை கடை வச்சு கொடுப்பேன். நான் யாருக்கு கொடுத்தா அவன் என் விருப்பத்துக்கு அவனை வளர்ப்பான்னு அவனுக்கு கொடுப்பேன். 12 பிள்ளை கேட்டாலும் அப்படி வச்சுட்டான் அல்லாஹ் இப்ப கண்டிஷன் தான். அதனால அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் கொஞ்சம் படப்படப்பா பேசுறேன்டாக்கா, சத்தம் போட்டு பேசக்கூடாது, அதையும் மீறிட்டேன். கத்தி பேசக்கூடாது, நான் தொடர்ந்து பேசக்கூடாது, அதையும் மீறிட்டேன். ஒரு 7-8 கண்டிஷன் நம்மளுக்கு. இப்படி இருந்தா இன்னொரு 30 வருஷத்துக்கு நீ இருப்பேன்ட்டான் டாக்டர். அதோட இப்போ வெள்ளை சோறு 5 வகை கறி ஆக்கி வச்சிருந்தாங்க. வெள்ளை சோறு மாப்பிள்ளை தஸ்தரு, மாப்பிள்ளைங்களை சாப்பிட சொல்லிட்டு வெள்ளை சோறு சாம்பார், அதை தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரி பிஞ்சி, இவங்க இறக்கப்பட்டு ஒரு சால்னா மீன் வச்சாங்க, அதை தொட்டுக்கிட்டேன். நான் கூவத்தை தெம்ப கொடுக்குறவன் யாரு? அல்லாஹ். அது வைக்கல்லையும் கொடுப்பான், பிரியாணிலையும் கொடுப்பான். அதனால அல்லாஹ் தெம்பா வச்சு நல்லா இருக்கேன். எல்லாருடைய துவாவில் ஒரு 70 பொக்கை இருக்கு, எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன். ஆனா அதே நேரத்துல தெம்பாவும் இருக்கேன். என்ன மாதிரி என் சகோதரர்கள் கூட இல்லை. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன வச்சுக்க. டாக்டரே சொல்றாங்க, பாரு உங்க தம்பிமார்கள்லாம் சின்ன வயசுலயே அங்கே குடையுது இங்கே குடையுதுங்கிறாங்க, நீங்க தான் இருக்கிறதுலே நல்லா இருக்கீங்கன்றாங்க. அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு, நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்து என்ன ஆகும்னு அல்லாவுடைய லிஸ்ட்ல இருக்கு சொல்லுவாங்க. எல்லா நேத்து எடுத்தங்க டெஸ்ட், இசிஜி உட்பட எடுத்தேன், நல்லா இருந்தாரு. திடீர்னு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு. அப்படி ஆகல, திடீர்னு ஆகல. உனக்கு எழுதுன அந்த டைம், அந்த வக்து, அந்த வினாடி, அந்த நிமிஷம் வந்துருச்சு. உன் தலையில எழுதுனது, நீ என்ன கேட்டுக்கிட்டே அது எழுதுனது வந்துருச்சு, வந்தது நடந்துருச்சு. அப்படிதான் முன்னாடி அல்லாஹ் மேல கோவம் வரும். 4 மலக்குகளுக்கு அல்லாஹ் 4 பதவி கொடுத்தானா, எல்லாருக்கும் அந்த ரூ வாங்குற பதவி கொடுத்தானா. முந்தி யாருமே வாங்க மாட்டேன்ட்டாங்கன்னா. ஆனா நீ பாட்டுக்கு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பா, தாயா அவர் ரூபா வாங்கிட்டு வாம்ப, அதோட அந்த பிள்ளை சந்தியில கிடக்கும், ஜனங்கள்லாம் திட்டுவாங்க. நீ பாட்டுக்கு அந்த அனாதை பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருப்பா, அவர் ரூபா வாங்கிட்டு வாம்ப, அதுக்கப்புறம் அந்த அனாதைகள் உள்ள என்ன திட்டுவாங்க. நங்களுக்கு அந்த பதவி வேணான்ட்டு மலக்குகளை கண்ணியமான பதவியே 4 எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் இஸ்ராயேல் சிலத்தை கூப்பிட்டான். உன்னை தவிர வேற யாருக்கும் இந்த கல் மனசும் இருக்காது, தைரியமா இருக்காது. எல்லாத்துக்கும் நீ தான் தகுதியான, நீ வச்சுக்க, உன் பேரை வராம நான் பாத்துக்கிறேன்ட்டான். இப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க? திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்ட்டாராம். அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் 100 வயசுக்கு சலாமத்தம் வலிக்குதுன்ட்டாராம், தூக்கிட்டு போறதுக்குள்ள போயிட்டாராம். அப்படிதான் எழுதியிருக்கு. உன்னை பேசலாம் விட மாட்டான். தூக்கிட்டு போறவனே நீ வீட்டுல அந்த பத்திரம் இங்கே இருக்கு, பேனா இங்கே இருக்கு, நம்ம வக்கீல்கிட்ட அது இருக்கு, உயில் இருக்கு, பார்த்து எடுத்துக்கங்க போனா நீ சொல்லலாம் விட மாட்டான். இவ்வளவு நாளா மறந்து இருந்தல, அதனால எப்போ பிடிப்பான்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய புடி. அதுக்கு என்னப்பா சொல்றாங்க? பழிக்கு பழி வாங்குபவன், முத்தகீம், பழிக்கு பழி வாங்குபவன். அல்லாஹ்வுடைய 98 திருநாமமும் சுத்தமானது, உங்களை வாழ வச்சு ரசிக்கிறது. ஒரே ஒரு திருநாமம் மட்டும் பழிக்கு பழி வாங்குவது. உச்ச கட்டத்துக்கு போயிட்டான், வந்துருச்சு. என்ன ஆகுதுல, அவனுக்கும் ரோசம் இருக்குங்கல்ல, அந்த வரும்போது பிடிச்சிருவான். பிடிச்சிட்டான்னா தென்ன ஒண்ணுமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கு நீண்ட ஆயுளையும், ஈமான் சலாமத்தையும், சரீர சுகத்தையும், நோய் நொடி இல்லாத வாழ்வையும் கொடுத்து எல்லா உறவுகளுடன் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து, கடைசி வரை உண்மை முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, பட்னி பசி இருந்தா ஈமான் போட சமயத்துல பட்னி பசி இல்லாம 3 வேளையும் நிம்மதியா சாப்பிடக்கூடிய கொடுத்து, பிள்ளைங்கள் தாய் தாப்பனுடைய பேச்சை கேட்க வச்சு, கணவன்மார்களுடைய பேச்சை மனைவிமார்களை கேட்க வச்சு, அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் ஆபாதாக, சலாமத்தாக, ஆஃபியத்தாக வைப்பானாக என்று கேட்டுக்கொண்டு, இப்ப நான் சமீபமா ஒரு 7-8 மாசமா எங்கேயுமே, 1 வருஷமா எங்கேயுமே பேசுறது இல்லை. எங்க கான்காவில் எவ்வளவு கூட்டம் கூடுது, அதுல கூட நான் பேசுறது இல்லை. எல்லாரையும் பேச விடுவேன், கடைசியில் நைஸா பதுங்கி விட்டு ஓடி போடுவேன். என்ன பேசுனா நிறுத்த தெரியாது. இது அந்த டீசல் இன்ஜின், கரி இன்ஜின் மாதிரி, அது நெருப்பு உண்டாகி போக கிளம்பி விச்சுக்குன்னு கிளம்புறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடும். அதுக்கு பிறகுதான் சூடு பிடிக்கும் எனக்கு. அதுலயே ஜனங்களுக்கு பசி வந்துடும், தூக்கம் வந்துடும், பொதுவாக செஞ்சுட்டு போயிடுறாங்க கடிச்சில. அதனால நான் பேசுறதே இல்லை. பேசினாலே எனக்கு பிடிக்கவும் தெரியாது. நீங்க ஆர்வமா கேட்குறீங்க, நான் பாட்டு பேசிட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அந்த துரோகத்தை மன்னித்து அருள் புரிவானாக. வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ மொத்தத்துல பயானுடைய இவ்வளவு பேர் பேசுற நோக்கம் என்னாக்குன்னு
அல்லாஹ் இலா, அல்லாஹ்வை கொண்டு தான் எல்லாம் இருக்கு, துனியாவுல இருந்து அசுர் வரலையும். அல்லாஹ்வை எவ்வளவு காலத்துக்கு நீங்க இலாவாகணும், உங்க வாசலை தேடி உங்களுக்கு சேர வேண்டியதை கொண்டு உங்க காது செருப்புகளை போட்டுருவோம். வலிமார்கள் தர்பார்ல போய் பாருங்க, அவங்க பேரை சொல்லிட்டு 2000 பேர் டெய்லி சாப்பிடுறான். அவங்க உண்டியில போடுறது கடைசியில 10 ரூபா தான். அவங்களுக்கு காசு தேவையில்லை. இவ்வளவு பேருக்கு சோறு போடுறாங்க, அவங்க உண்டியில 10 ரூபா தான் போடுறோம். உட்காந்துருக்கிறவங்க கூட 2000 ரூபா மாத்தி கொடுக்குறோம். கொடுத்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நேரா கொண்டு பாவா 2000 ரூபா போடுற ஒரு 2 லட்சம் ரூபா நாளை காலையில என் வீட்டுல வந்து விடுற மாதிரி ஏற்பாடு செய்யுங்கன்னாக்கா திருட்டு போயதான் வரணும். அதனால வந்து அல்லாஹ் நம்ம அனைவரும் ராஜா அதெல்லாம் வேணாம், எல்லாம் பசியோட இருக்கிறாங்க. ரமதான் மாசமா இருந்தா ஒரே சரியா சாகருக்கு போயிடலான்னு உட்காருவாங்க. இதுவா உதிரி அழகான துவா. சரி, ஒரு பைத்து படிக்கிறாங்களா, படிச்சுக்கிட்டாங்களா? என்ன சபையை கலைக்கும் போது ஏதோ 300 பின்னூரை சொல்லி கலைக்கின்னு இல்ல, போறவங்க போட்டோம், பசியோட இருக்கிறவங்க போட்டோம்.